நண்பர்களுக்கு வணக்கம். இது 2ஆம் ஆண்டு. ஐயா ஏற்கனவே அறிமுகம் கொடுத்துட்டாங்க. ஐயா என்னைய பற்றி அறிமுகம் எப்பயுமே தான் என்ற முனைப்பு இருக்கக்கூடாது. அதனால் நான் அறிமுகத்தை என்றைக்கும் விரும்புகிறதில்லை. இருந்தாலும் அம்மா சொன்ன உடனே என்னையை நான் எப்படி அறிமுகப்படுத்திப்பேன்னா, அது எப்படின்னா பிறப்புலேருந்து கிடையாது, அதுக்குன்னு ஒரு திருவருள் வரணும் இல்லையா? அது எங்கள் கல்லூரி கொடுத்தது. அதுக்கப்புறம் தான் நான் சோமாசி மாரநாயனார் பிறந்த ஊரில் பிறந்தவள்னு சொல்லக்கூடிய இது. அப்போ தர்மபுரத்தில் படிக்கிறப்பெல்லாம் அந்த ஞானம் எனக்கு வரலை. அதுக்கு தான் ஒரு நேரம் வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி இப்போ எங்கே கேட்டாலும் எதை முதல்ல சொல்லுவேன் அப்படின்னு கேட்டால், சோமாசி மாரநாயனார் பிறந்த ஊரில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு முன்னாடி நான் நன்றி 2-3 பேருக்கு மேலே சொல்லணும். எதுக்கு அப்படின்னா, எங்கள் கல்லூரி சும்மா கண் துடைப்புக்காக நன்றி சொல்லக்கூடாது. அது ஐயா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாருமே எங்கள் கல்லூரியில் வேலை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் ஆத்மார்த்தமாக சொல்லக்கூடியது. நான் இந்த இடத்துல பதிவிடணும். ஒரு சைவ நெறி, சைவ தொண்டு, இப்போ நீங்கள் 10 நாள் வந்து இருக்கிறது மாதிரி நான் 10 வருடம் ஆகுது எங்கள் கல்லூரியில் வேலையில் சேர்ந்து. அதுக்கு முன்னரிலிருந்தே வெளிநாடுகளிலிருந்து, வெளி மாநிலங்களிலிருந்தெல்லாம் இப்படி சித்தாந்த வகுப்பு பொது சிறப்புன்னு நடக்கும். இப்போ நம்ம சிவஞான பாதத்தில் பொது சிறப்புன்னு படிக்கிறது மாதிரி வகுப்பே எங்களுக்கு பொது வகுப்பு, சிறப்பு வகுப்புன்னு இருக்கும். பொது வகுப்பில் நீங்கள் படிக்கிறதெல்லாம் படிப்பாங்க, சிறப்பு வகுப்பில் சித்தியார் மாறிக்கிட்டே இருக்கும். அது மீதம் இருக்கக்கூடியதில் தொடர்ந்து அதுதான் கவனிக்க வேண்டியது. கோவிட் டயத்தில் கூட ஆன்லைனில் நடத்தணும்னு சொல்லி அதெல்லாம் உடல் சிலிர்க்கக்கூடிய ஒன்று. அனைத்துமே இந்த இலவசம்னு சொல்லக்கூடாது, அதுக்கு தொண்டு அது ஃபாரின்லேருந்து வர்றப்போ அவங்க அந்த பயணத்துக்கான தொகை கொடுத்து வரணும், போகிறதும் அப்படி தான். ஆனால் அந்த 10 நாளும் அப்படி ஒரு அக்கறையோடு, கரிசனையோடு இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்திருப்பாங்க, தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி ஒரு அப்படிப்பட்ட கல்லூரியில் அது மாதிரி இப்போ லஞ்சம் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஆனால் அங்கே படிக்கணும்னாலும் சரி, வேலை கிடைக்கணும்னாலும் சரி, முழுக்க மெரிட்னு நம்ம சொல்கிறது மட்டும்தான். அது வேலையாக இருக்கட்டும். இப்போ என் பிள்ளைக்கு சீட்டு வாங்கினா வாங்க மாட்டேன், வாங்கவும் முடியாது. அவன் படித்து மார்க் எடுத்தால் மட்டும்தான் போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம், சைவத்திற்குன்னே பெயர் போனது, சைவத்தையும் தமிழையும் தன் கண்களாக கொண்ட ஒரு நிறுவனம். அப்படியேப்பட்ட கல்லூரியில் பணி எனக்கு கிடச்சிட்டு இறைவனுடைய அருள் நினைக்கிறேன். முதல் நன்றி அந்த கல்லூரிக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அந்த கல்லூரியில் சேர்ந்ததுமா, நான் தான் முன்னாடியே சொன்னது மாதிரி சோமாசி மாரநாயனாரின் ஊரில் பிறந்ததுன்றது அங்கே கல்லூரிக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு சொல்லவே வருது. அந்த வகுப்புக்கு போனதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் நான் யோசித்து பார்க்குறப்ப எப்போ இந்த இதுலேருந்து மாறணும்னு. அப்போ இந்த சிவத்தை நினைக்க வேண்டும், சிவபக்தியில் போகணும்னா அதுக்கு ஒரு கால நேரம் வரணும். சின்ன பிள்ளைகள் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஞான சம்பந்தரில் ஆரம்பித்து மெய்கண்டார், ஒரு சிலருக்கு 3 வயதிலேயே, ஒரு சிலருக்கு கிடைக்காம கூட போகும், அடுத்த பிறப்பின்னு இருக்கும். அப்போ நான் நினைக்கிறது என்னென்னா, இப்பயே இறையருள் கூடி நம்ம நினச்சி ஒன்றுத்தையும் எடுத்து படிக்கணும், பார்க்கணுன்றது கொடுத்துருக்காங்களே. அதனால் முதல்ல எங்கள் கல்லூரிக்கு நன்றி கடப்பாடுடையனுங்கிறத இங்கே மனம் நிறைந்ததோடு சொல்லிக்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் அதை இங்கேயும் நடத்துகிறாங்க. உடனே இங்கே இது எப்படி நடந்ததுன்னா, போன வருடம் ஆச்சரியமாக இருந்தது. இந்த மெய்கண்ட வித்தியாசாலையினுடைய நிறுவனரும் எங்கள் கல்லூரியில் இருக்கக்கூடிய செயலாளரும் நண்பர்கள். அப்போ இது வந்து சொற்பொழிவாகவே இங்கே நடக்குது. காலதாமதத்தை பொறுத்துக்கணும், இது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறது. இது வந்து என்னென்னா சொற்பொழிவாக நடக்கும் இங்கே. அப்போ இதை மாதிரி வகுப்பு எங்கள் இதெல்லாம் நடக்குதுன்னு எங்களுடைய செயலர் சொல்ல, அப்போ சிதம்பரத்துலேயும் நடத்தி கொடுக்கணும்னு கேட்டாங்க. இது மாதிரி நாங்களும் இலவசம்ன்ற வார்த்தையை சொல்லக்கூடாது, தொண்டாக நாங்களும் செய்யணும் அப்படின்னு சொல்ல உடனே இது நடைபெற்றது. உடனே இது காலதாமதிக்காமலேயே கேட்ட மாத்திரத்திலே எங்கள் ஆசிரியரை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, கேட்கவா வேணும், கரும்பு தின்ன கூலிங்கிற மாதிரி வகுப்பு எடுக்கிறதுக்கு எங்களுக்கெல்லாம் கேட்கவா வேணும். உடனே நாங்கள் சரின்னு சொன்னோம். உடனே போன வருடம் தயாரானது. இப்படி ஒரு சிவத்தொண்டு செய்யக்கூடிய இந்த நிறுவனமும் சிதம்பரத்தில் பாருங்கள், மீனாட்சி, இங்கே நடராஜ பெருமான், எப்படிப்பட்ட தளத்துலேயே எங்கேருந்து வந்து எடுக்கிறோம் பாருங்கள். அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணும். போய் ரத்ன சபாபதியை பார்த்துட்டு வர்றதுங்கிறது எப்படி ஒரு இது, ஒரு 2 நாள் தான் இருந்தாலும்
இப்போ நிறைய பேர் எப்படி வந்திருப்பீங்க, கோயிலுக்கு போகணும், அது தவறு கிடையாது. கோயிலுக்கு போகணும், வகுப்பையும் கவனிக்கணும். அப்படியேப்பட்ட நல்வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குது, உங்களுக்கும் கிடைச்சிருக்கு. அதனால் இதில் நிறைய பேர் இருக்கிறீங்க, எல்லாம் தெரிந்து வருவது, தெரிந்து மீண்டும் மீண்டும் கேட்கணும், மீண்டும் மீண்டும் இந்த பெருங்காய டப்பா மாதிரி ஐயோ நம்ம திரும்ப போயிடக்கூடாதே, எங்கள் வகுப்பு நடந்தாலும் போகணுன்ட்டு வர்றதா இருக்காங்க இல்லையா, அப்படி வர்றவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. அப்படி தான் நாங்களும் இருக்கோம். மீண்டும் மீண்டும் உங்களை நினச்சி நவம்பரில் உட்காந்து என்னெல்லாம் புதுசாக சொல்லலான்னு எங்கள் கல்லூரியில் நடக்கிறப்ப, ஜூனில் வர்றப்ப இங்கே படிக்கிறது, அப்படி ஒரு பாக்கியத்தை தந்த இந்த நிறுவனத்திற்கும் எங்களது நிறுவனத்திற்கும் நான் முதல் நன்றி சொல்லிக்கிறேன். அதில் அதை நினச்சி தான் நான் ஒவ்வொரு முறையும் படிப்பேன். இப்படி ஒரு படிக்கிறது எப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஐயா சொன்னது மாதிரி நான் இலக்கணம் சங்க இலக்கியம் தான் போவேன். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சுது. இதை விட ஒரு சிறப்பு என்னென்னா, எங்கள் கல்லூரியில் முதுகலை படிக்கக்கூடிய மாணவர்கள் 4 பருவத்துக்கும் சைவ சித்தாந்தம் உண்டு. 4 பருவத்துக்குமே உண்டு. பிஜி எல்லாருக்கும் தெரியும் 4 பருவம் இருக்கிறதுல. அதேமாரி இளங்கலை படிக்கிறப்ப சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படையை சொல்லிக் கொடுப்போம். இதெல்லாம் எங்கள் மாணவர்களுக்கு கிடைத்த பேர். இதையெல்லாம் நினைக்கிறப்ப இதுக்காக தான் போயிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சது. இந்த அளவில் என்னுடைய அறிமுகத்தையும் நான் யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு நினச்சோன்னு அதெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ நேரம் கருதி கொடுத்துருக்க வேலையை சரியாக செய்யணும் இல்லையா, நேராக நம்ம பாடத்துக்குள்ளே போயிடுவோம். மெய்கண்டாரினுடைய நிறுவனம் அதிலேயே தொடங்குனுச்சுது, சிவஞான போதத்தில் தொடங்குனது. சிவஞான போதத்தினுடைய இறுதி பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். ஐயா நிறைய விளக்கம் கொடுத்தாச்சுது, பிரமாணவியல்னா என்ன, இலக்கணவியல்னா என்னங்கிற வரைக்கும். இப்போ என்னுடைய பொறுப்பு என்ன அப்படின்னா, சாதனவியல், பயனியல், இது ரெண்டுத்தையும் தான் நான் சொல்லணும். இலக்கணவியல் வரைக்கும் நான் அதிகம் விளக்க போகிறதில்லை, ஏன்னா நான் வரப்போ தான் சார் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இலக்கணவியலினுடைய கடைசி பகுதி என்ன அப்படின்னா, சத்துனா என்ன, அசத்துனா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறது வரைக்கும் முடிஞ்சிருக்கும். இப்போ நேராக சாதனை அப்படிங்கிறது யாருக்கு உரியதாக இருக்கும்? ஏன்னா நம்ம மெய்கண்டாரினுடைய சிவஞான போதம் எப்படி தான் இருக்கும், வினா கேட்டு விடை சொல்வது போலவே தான். இன்னொரு நல்ல சிறப்பான ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு இலக்கண உரையாசிரியர் சேனாவரையர்ன்றவர், அவர் உரை எழுதுறவும் இது மாதிரி தான் இருக்கும். வினா கேட்டு அவரே விடை சொல்லுவார். அதே முறையில் அமைந்தது தான். ஏன்னா ஒரே காலகட்டம், இந்த 10ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டில் வந்தப்பட்டவர்கள். அப்போ முதல் வினா உங்ககிட்ட என்ன கேட்குறேன் அப்படின்னா, முதல்ல கடைசி 6ஆவதாக சொல்லியிருக்கிறது சத்துனா சொல்லியாச்சு, அசத்துனா என்னன்னு சொல்லியாச்சுது. சாதனை யாரெல்லாம் செய்வார்கள்? ஒன்றை நன்றாக தெரிந்து கொண்டவர்கள், அதனை பற்றி முழுமையான அறிவுடையவர்கள், அதில் திறன் உடையவர்கள், இவங்க மட்டும்தான் என்ன செய்ய முடியும், சாதனை செய்ய முடியும். இல்லைனா எனக்கு நீச்சல் தெரியாமல் நான் அதில் கடலில் விழுந்து நான் பெரிய சாதனை செய்ய சொல்ல முடியாது. அப்போ அந்த சாதனை செய்வது அல்லது சாதனையை செய்விப்பவன் யார் அப்படிங்கிறது தான் இந்த 3 பகுதிகளாக, இந்த 7, 8, 9. சாதனை யாருக்கு வரும்? சத்துக்கு இருக்குமா, அசத்துக்கு இருக்குமா? சத்துக்கு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவருக்கெல்லாம் சாதனை பண்ணணுமா? கிடையாது. அசத்தோ ஒரு அறிவில்லாதது, ஒரு ஜடப்பொருள், அது சாதனை பண்ண முடியுமா? கட்டாயம் பண்ண முடியாது. அப்போ இந்த சாதனைங்கிறது யாரு? ஆன்மா. ஆன்மா தான் சாதனையை செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட சாதனையை செய்யணும்? ஏன்னா முதல் நூற்பாவில் இந்த 7ஆவது நூற்பா என்னன்னா ஒழிவு, புறநடைன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னு கேட்டால், இலக்கணவியல் வரைக்கும் சத்துனா என்னன்னு சொல்லியாச்சு, அசத்துனா என்னன்னு சொல்லியாச்சு. இது சொல்ல வேண்டிய ஒன்றை பற்றி சொல்லலையேப்பா, ஆன்மாவை பற்றி சொல்லவே இல்லையே. அப்போ அதைத்தான் அடுத்த நூற்பாவில் அங்கு சொல்லாமல் வேறொரு இடத்தில் சொல்லுவது, அதுதான் புறநடைன்னு பேர். இந்த 7ஆவது நூற்பா என்ன நூற்பானா புறநடை நூற்பா. ஏன்னா சத்தை பற்றி சொல்லியாச்சு, அசத்தையும் சொல்லியாச்சு, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆன்மாவை பற்றி பேசக்கூடியது தான் இது. இந்த இடத்துல ஆன்மாவை பற்றி பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆன்மாவானது சத்து கூடையும் போய் சேர்ந்துக்கும், எது கூடையும் போய் சேர்ந்துக்கும், அசத்து கூடையும் போய் சேர்ந்துக்கும். ஆனால் முதல்ல எது கூட தெரியுமா சேரும்? அசத்து கூட மட்டும்தான் சேரும். அதைத்தான் சொல்கிறாங்க கடைசி அடி இரண்டல திறன். அதில் ஒரு வார்த்தை இருக்கும் 7ஆவது நூற்பாவினுடைய கடைசி பகுதி, அதுதான் முத்தாய்ப்பாக உள்ளது. அப்பா இந்த ஆன்மாவானது சத்திலும் செல்லும், அசத்திலும் செல்லும். அதுக்கு முன்னாடி இந்த ஆன்மா மட்டுமே சத்தையும் அறியும், அசத்தையும் அறியும். அறிவது வேறு, விளங்குவது வேறு. நான் பார்க்குறேன், பார்த்ததுக்கப்புறம் அதில் உள்ள நுட்பம் தெரியணும். அந்த ஒயர் கனெக்ஷன்லாம் கொடுக்குறாங்களே, அது விளங்குதல்னு அர்த்தம். நம்ம அதை பார்க்குறதோட சரி, இது அறிதல். விளங்குதல்னு சொல்கிறது இன்னும் ஆழமாக புரிவதுன்னு அர்த்தம்.
டெக்னிக்கலாக இன்னும் கொஞ்சம் பார்க்கறது வேறு, அதனை நன்றாக புரிந்து கொள்வது வேறு. இது 2. இதையும் ஆன்மா தான் செய்யும். 3ஆவதாக ஒன்று இருக்குது, அதிலே அழுந்தி நிற்கும், சத்தோடு சேர்ந்து சத்தாகவே இருக்கும், அசத்தோடு சேர்ந்து அசத்தாகவே அழுந்தி நிற்கும். 3 கருத்து தான் இந்த 7வது நூற்பாவில். 3 கருத்து தான். ஒன்று, இந்த ஆன்மாவானது 2ஐயும் அறியும். எந்த 2ஐயும் அறியும்? சத்தையும் அறியும், அசத்தையும் அறியும். இந்த ஆன்மாவானது 2ஐயும் விளங்கி கொள்ளும். சத்துனா இதுதான், அசத்துனா இதுதான், விளங்கி கொள்ளும். 3வது, சத்திலும் அழுந்தும் அசத்திலும் அழுந்தும். சரி, அப்போனா இதுக்கு என்னதாம்மா பேரு? அதுக்கு சத்துன்னு சொல்லிட்டீங்க, அசத்துன்னு சொல்லிட்டீங்க. சத்துன்னா பரம்பொருள் ஆயிடுமே, அசத்துன்னா அறிவற்றதாயிடுமே. நீங்கள் சொல்கிறத பார்த்தா 2த்துக்குமே பொருந்துமே. சத்தாகவும் இருக்கும், அசத்தாகவும் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் சத்து. இப்போ சத்தோடு சேரும் பொழுது சத்து பொருளாகும். ஆனால் என்னவா? மாறவே மாறாது, சத்தாக மாறாது. அசத்து பொருளோடு சேரும், ஆனால் அசத்தாக மாறாது. ஆனால் 2ஐயும் உணர்வதால், இதை தான் நம்ம ஊரில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, 2ம் கட்டான்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்களே. 2த்துலேயுமே போய் அழிந்து நிற்போம். ஆனால் கடைசியாக என்ன பார்ப்போம்னா சத்தில் போய் சேரணும்னு முடியும். இந்த நிலை தான் இந்த 7வது நூற்பா. 2ஐயும் அறியும், 2ஐயும் விளங்கும், 2லும் அழுந்தி நிற்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, அதிகரணம் ஏது, அந்த அதிகரணத்தில் வரக்கூடிய 3 மேற்கோள், ஏது, எடுத்துக்காட்டு. எப்படி ஒரு அமைப்பு பாருங்க. ஒரு ஆசிரியர் எப்படி சொல்லியிருக்காங்க, ஒரு கருத்தை சொல்ல வர்றாங்க, 3 அடியில் ஒரு நூற்பாவில் சொல்கிறாங்க. அந்த நூற்பாவே அருமையாக விளங்குது, அது விளங்காமல் போகிறதில்ல நல்ல உரையோடு இருக்கிறப்ப. ஆனால் அதுக்கு மேலே ஒரு வலு சேர்க்கும் விதமாக அழகாக ஒரு மேற்கோளை எடுத்து சொல்கிறாங்க. அந்த மேற்கோளுக்கு ஒரு ஏது, அதாவது சித்தாந்தத்தின் துணிவை காட்டக்கூடியது. என்ன ஏது, இது சரியாக இருக்குமா தப்பாக இருக்குமான்னு கேள்வி கேட்குறது. இல்லை, இது சரிதான்றதுக்கு எடுத்துக்காட்டு பாட்டு. அந்த எடுத்துக்காட்டு பாட்டு பாருங்க. ஒரு உதாரணம் மட்டும் சொன்னால் போதாதான், தேவைப்படும் இடங்களில் 4 எடுத்துக்காட்டு பாட்டு கூட சொல்கிறாரு, 2 எடுத்துக்காட்டு பாட்டுக்களை கூட சொல்கிறாரு. அப்போ இந்த 7ஆம் நூற்பாவில் 3 கூறு சத்தினுடைய இயல்பை சொல்லுவது, 2வது அசத்தினுடைய இயல்பை சொல்லுவது, 2வது கூறு அல்லது அதிகரணம். நீங்கள் பகுப்பு பார்த்துருக்கிறதுல என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். 3வது கூறு சதசத்தின் இயல்பு அல்லது ஆன்மாவின் இயல்பு, எதை வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ 3 கூறு மட்டும்தான் 7வது நூற்பாவில். முதல் கூறு சத்து, பரம்பொருளினுடைய இயல்பை சொல்லுவது. 2 நம்ம சொல்லக்கூடிய அசத்தினுடைய இயல்பை சொல்லுவது. இது 2த்துக்குமே ஒரு எடுத்துக்காட்டு பாட்டு தான் கொடுக்குறாரு. அடுத்தது பாருங்க, சதசத்தின் இயல்பை சொல்றப்ப 3 எடுத்துக்காட்டு பாட்டு கொடுக்குறாரு. அப்போ நம்ம எதை ஆழமாக பார்க்கணும், ஏன் இங்கே 3 கொடுக்குறாரு அப்படின்னு நான் பார்த்த அளவில், ஏற்கனவே சத்தை பற்றி சொல்லியாச்சு, அசத்தை பற்றி சொல்லியாச்சு, எதை பற்றின்னு அதிகமாக சொல்லலை. சதசத்து 2வது என்ன இயல் நம்ம பார்க்குறோம், சாதனவியல். சாதனவியல் யாருக்கு உரியது? சதசத்தாகிய ஆன்மாவிற்கு உரியது. அப்போ எடுத்துக்காட்டு பாட்டை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்குறார் நம்ம ஆசிரியர் இல்லையா. இப்படியெல்லாம் தான் பார்க்குறோம். இந்த சித்தாந்தத்தை ஏன் இப்படி கொடுத்துருக்குறாருங்கிற மாதிரியெல்லாம் யோசித்து பார்க்குறப்ப எனக்கு தெரிந்த சிற்றறிவுக்கு ஏற்ற அளவுக்கு சத்தை பற்றி முன்னாடியே சொல்லியாச்சு, இலக்கணவியலில் சொல்லியாச்சுது, அசத்தை பற்றியும் சொல்லியாச்சுது. அப்போ சதசத்துக்கு 3 எடுத்துக்காட்டு பாடல்களை தருகிறார். சரி, முதல்ல சத்தோட இயல்பை பற்றி சொல்லுகிறார் பாருங்க. அந்நியம் இல்லாமை அப்படிங்கிறது தான் ஒரு அந்த வெண்பா. அந்நியம் நம்ம சாதாரணமாக அந்நியம்ங்கிறது எதுக்கு சொல்லுவோம், நமக்கு தூரமாக இருக்கிறது, நமக்கு புறம்பாக இருக்கிறது, ஒன்றாமல் இருக்கிறது, நம்ம கருத்தோடையோ நம்ம எதோடையும் ஒன்றி போகாமல். அந்நியம் இல்லாமை அறற்கு ஒன்று உணர்வு என்றாம். சிவன் என்ன செய்யாதான், அசத்தை, சிவன் சொல்லக்கூடாது, சத்து என்ன செய்யாது, அசத்தை அறியாது. இது என்னப்பா இப்படி சொல்கிறீங்க, சிவம்ங்கிறது பதிங்கிறது எல்லாத்தையும் உணர்த்துபவன், அது ஏன் அசத்தை அறியாது? இது கொஞ்சம் முரண்பாடாக இருக்கே. இதையே ஆசிரியர் சொல்லியே விளக்குறாரு. சத்து அசத்தை அறியாது, அசத்து சத்தை அறியாது. இதுதான் பார்க்க போகிறோம். முதல் கூறுல சத்தினுடைய இயல்புல சத்து அசத்தை அறியாது. எப்படி? சத்து தான் பரம்பொருள், சத்து தான் எல்லாமாவே இருக்குன்றீங்க, அப்புறம் எப்படி சத்து தெரியாதுங்கிறீங்க அசத்தை பற்றி? சுட்டி ஒன்றை அறிவது,
சுட்டி ஒன்றை அறிவது எதுக்கு கிடையாது? சத்துக்கு கிடையாது. அப்புறம் அசத்தை பரம்பொருள் தானே உருவாக்குது. அப்பா அது அவனுள்ளாகவே இருக்கிறது. கண்ணுக்கு எதுக்கு இப்படி சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் எதுக்கு கிடையாது? சத்துக்கு தேவையே இல்லை. அது அவனுள்ளாகவே அடங்கி நிற்பது. அதனால் சுட்டி அறிவது யாருக்கு கிடையாது? சத்துக்கு கிடையாது. அப்ப சத்து அசத்தை அனுபவிக்காது, நுகராது. அனுபவித்தல்னா என்ன? இப்போ ஒரு மாம்பழத்தை நான் கையில் கொடுக்குறேன், நல்லா பித்தம் வந்திருக்கு ஒருத்தருக்கு, அந்த மாம்பழம் எப்படி இருக்கும்? கசக்கும். என்ன ஒரு பலாப்பழம் கொடுத்தாலும் சரி, பால் கொடுத்தாலும் சரி, அவனுக்கு எப்படி இருக்கும்? கசக்கும். அதுக்கு ஆனால் அந்த பழம் கசப்பது கிடையாது. அந்த பழம் எப்போ இனிக்கும்னா இதெல்லாம் போனதுக்கு அப்புறம் இனிக்கும். அதனை நுகருவதுங்கிறது அதுதான். நானும் சாப்பிட்டேன், ஆனால் என்ன சாப்பிட்டேன்னு தெரியல. நல்லா நமக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கிறப்ப ஏதோ ஒன்று வாசனையாக ஃபில்டர் காஃபி குடித்தாலும் ஒன்றுமே தெரியல, ஏதோ ஒன்று குடித்தது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் நுகர்ச்சி. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலை? நுகரவில்லை, அனுபவிக்கவில்லை. அப்ப சத்து என்ன செய்யாது? ஒரு காலமும் அசத்தை அனுபவியாது, நுகராது. ஆனால் அவனுக்குள்ளே இருக்கும். அதை சுட்டி அறிய வேண்டிய அவசியம் ஒரு காலத்துக்கும் சத்துக்கு கிடையவே கிடையாது. அதனால தான் சத்து அந்நியம்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். டேய் அவனுக்குள்ளேயே இருக்குப்பா, அவன் போய் என்ன செய்ய வேண்டாம்? சுட்டி அறிவதையோ அதை அனுபவிக்க வேண்டிய அவசியமோ நுகர வேண்டிய அவசியமோ தூக்க வேண்டியதோ கிடையாது. அதனால சத்து அசத்தை ஒரு காலும் அனுபவிக்காது. இதுதான் சத்தோட இயல்பு. சரி, இதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு பாட்டு தான் அந்நியம் இல்லாமைங்கிற ஒரு பாடு. அசத்துக்கு வராங்க பாருங்க. அசத்து என்ன செய்யாது? அசத்து என்ன கிடையாது? அறிவில்லாதது. அசத்துக்கு ஆன்மா கூட இருந்தாதான் எல்லாமே தெரியும். ஆனால் அதுவும் அசத்துக்கு உடையது கிடையாது. அதன் வழியாக எதுதான் உணரும்? ஆன்மாதான் உணர்ந்து கொள்ளும். அப்ப அசத்து ஒரு ஜடப்பொருள். அசத்துக்கு அறிவே கிடையாது. அந்த சொல்லுலேயே பொருள் வந்துடும். அசத்து ஒரு காலும் சத்தை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்ப நம்ம முதல்ல சத்தை விளங்கிக்கிட்டாதான் அசத்து புரியும் நமக்கு. சத்து என்ன கிடையாது? அசத்து தன்னுள் இருப்பதனால் சுட்டி அறிவது கிடையாது. அதனால அசத்தை போய் அனுபவிக்க வேண்டியதோ விளங்கி கொள்ள வேண்டியதோ சத்துக்கு ஒரு காலம் கிடையாது. இதுதான் சத்தோட இயல்பு. இப்ப அசத்து என்ன வச்சுது? அறிவில்லாத பொருள். ரெண்டாவது கூறு, அது ஒரு ஜடப்பொருள். அது எதை தெரிஞ்சுக்காதே? சத்தை ஒரு காலம் தெரிந்து கொள்ளாது. இந்த சத்துக்கு இன்னொரு விளக்கம் கொடுக்குறேனே. உடனே சொல்லுவாங்க சூரிய ஒளி, சூரிய ஒளியில இருள் என்ன பண்ணிரும்? மறைஞ்சு போயிருன்றோம். அது மறைந்து போவது கிடையாது, அடங்கி போவது. அது மாதிரிதான் சத்துக்குள்ள அசத்து. இப்ப சத்து நான் சொன்னேன் இல்லையா, சுட்டி அறியலப்பா, அதனால அந்த அனுபவிக்காதுப்பா, அதோட இன்பம் தெரியாதுப்பான்னு சொல்றது எப்படின்னா, சூரியன் முன் வரக்கூடிய அந்த இருள் மறையுது இல்லையா, அது மாதிரி தான் அந்த அசத்து அதுக்குள்ளேயே மறைஞ்சிருக்கும். அதை அறிய வேண்டிய அவசியம்லாம் அவருக்கு கிடையாது. அதை தான் சொல்றாங்க. நம்ம நிறைய பேர் என்ன சொல்றோம்? மறைஞ்சு போயிடுது. மறையெல்லாம் மறையாது, அதுக்குள்ள அடங்கி நிற்கும். அது திரும்ப வரும். அந்த சூரிய ஒளி 6 மணிக்கு மேலே போனதும் அந்த இருள் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வந்துவிடும். அது முழுக்க நீங்குவது கிடையாது, மறைவது. அதுதான் சத்தோட இயல்பு. அசத்துக்கு பாருங்க, பேய் தேர், இது மாதிரி 3 உதாரணம் இருக்கு. என்னென்ன உதாரணம்? பேய் தேர்னா உங்களுக்கே தெரியும், காணல் நீர்னு நம்ம சொல்லுவோம். இன்னும் 2 இருக்குதே, இதே மாதிரி எடுத்துக்காட்டு. பேய் தேர் ஒன்று, அதாவது காணல் இருக்கிறது மாதிரி தெரியும் ஆனால் இருக்காது. இன்னும் இதே மாதிரி 2 எடுத்துக்காட்டு இருக்குதே. பேய் தேர் 1, காணல் நீர் 1, இன்னும் 2 இருக்குதே. வானம் இல்லை, இது சித்தாந்தத்திலேயே சொல்லக்கூடியது. சித்தாந்தத்திலேயே சொல்லக்கூடியது பேய்த்தேர் 1. அதை சொல்றப்ப இதை கூட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் தானே 6 வகுப்பு வர்றேன், அதனால அதுக்குள்ள சிந்திச்சு சொல்லிடலாம், எல்லாமே சொல்லக்கூடாது. அதனால பேய்த்தேர் கூடவே அதை சொல்லுவாங்க. அந்த 2 எடுத்துக்காட்டியும் அதை நீங்க நினைவுலையே வச்சுக்கணும். பேய்த்தேர் போலவே இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் இருக்காது. இப்போ அசத்துக்கு வந்துடுவோம். அசத்தினுடைய இயல்பு பேய்த்தேர், பேதைன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆசிரியர் பேதைன்னு வர வார்த்தைக்கு
நான் கொஞ்சம் அப்படியே யோசித்தேன், ஏன் பெண்களை மையப்படுத்தி சொல்லக்கூடாங்க? சித்தாந்தத்தில் அப்படி பார்க்கக்கூடாது. அது ஒரு காலகட்டம், வரலாற்று பின்னணியில் பார்க்குறப்ப அப்போ வரப்பட்ட இலக்கண நூல்களிலும் இதை தான் பின்பற்றி இருக்கிறாங்க. அதனால தான் உரையாசிரியர்கள் எல்லாம் பேதைங்கிறத ஆணாகவே சொல்லிட்டு வந்துடுவாங்க. இப்போ நம்ம அந்த ஆராய்ச்சிக்குள்ளே போக வேண்டாம். ஒரு உயிரானது தூரத்தில் இருக்கக்கூடிய காணல் நீரை பார்த்து தண்ணீர் இருக்குன்னு என்ன பண்ணும்? வேகமாக போகும். பக்கத்தில் போய் பார்த்தா தண்ணீர் ஒன்றுமே இருக்காது. அதுதான் பேய்த்தேரை அசத்துக்கு எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார். முதல் உதாரணம். சரிப்பா, பேய்த்தேர் சொல்லிட்டீங்க, அங்கே போனால் காணல் நீர் தண்ணீர் இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு. அதுக்கு என்ன விடை சொல்ல போறீங்க? அதான் மீதி 2 அடி. வாய்த்து. என்ன வாய்க்க வேண்டுமாம்? நல்ல ஆசிரியன். அந்த வாய்த்து என்ற சொல்லுக்கான பொருள் நல்ல ஆசிரியர், குருவினுடைய உபதேசம். இப்போ காணல் நீரை பார்த்து ஓடுறது, ஒரு உயிர் ஓடுது, தண்ணீர் இருக்கிறதா நினச்சிக்குது. அந்த காணல் நீர் வேற எதுவுமே இல்லை, இந்த 5 புலனால் வரக்கூடிய இன்பம். அதுதான் உண்மை, அதுதான் உண்மைன்னு நினச்சி போகுது. கிட்ட போனால் என்ன இல்லை? அது இல்லைப்பா. அந்த இன்பத்தை நுகர அதனால் முடியவில்லை. சரி, இப்போ எப்படி அதிலிருந்து மாறி வர்றது? நல்ல நேரத்தில், பக்குவம் வந்த காலத்தில் யார் வருவான்? குரு வருவான். குரு வந்து உனக்கு என்ன செய்ய? அந்த குரு யாருன்னா முதல்வன் வடிவாகவே வருவது, முதல்வன் வழியாகவே வருவது. அப்படி வர்றப்ப என்ன ஆகுமா? அந்த காணல் நீரை பொய்ன்னு தெரிஞ்சுக்குமா இந்த ஆன்மா? அது வரைக்கும் தெரியாது. ஒரு சில இந்த விஞ்ஞான கலருக்கு தான் அது தெரியும், பிரளய கலருக்கோ சகலருக்கோ அது தெரியாது. அந்த காணல் நீரை பார்த்துட்டு அதுதான் சரி, அதுதான் சரின்னு என்ன பண்ணும்? வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கும். நம்ம கிட்டத்தட்ட எல்லாரும் அப்படிதான் இருப்போம். எது சரி, இந்த 10 நாள் வகுப்புல இருக்கிறப்ப அதை கேட்டுக்குவோம். ஆனால் அது கிளம்பி போறப்ப என்ன ஆயிடும்? நம்மளுடைய இயல்பு வாழ்க்கை அதுதான் இயல்பு. அப்ப நமக்கு எப்ப பக்குவமே வரும். இப்ப அடுத்தடுத்த சிவஞான போதத்துல அதுதான் சொல்றாங்க, எப்போ உனக்கு வருமா? பல பிறவி, ஒவ்வொரு பிறவியிலையும் சரியை கிரியை யோகம் நீ இதை பண்ணுனா அடுத்த பிறவிய கேட்டுக்குங்க, இந்த பிறவி இல்லை, அடுத்த பிறப்பு. அப்போ எனக்கு உடனே நினைவுக்கு வந்தது சுந்தரர் தான். எல்லாம் கிடச்சி மேலே போயாச்சு. போய் அங்கே போய் என்ன பண்ணுறாரு? நந்தாவனத்தில் பார்த்தது, அப்பா நீ கீழே போப்பா. போயிட்டு அதைத்தான் சொல்லுவாங்க, சரியை கிரியை யோகம் எல்லாம் முடிந்தாலும் அதுதான் தவமா. அந்த தவம் இருக்கிறப்ப மீண்டும் வருமா. அப்போ இந்த பேய்த்தேர் இதெல்லாம் பார்க்குறப்ப, ஓ நம்ம இதை தாண்டி போகணுமா? ஐயா ஒருத்தவங்க போன தர வந்திருந்தாங்க, இன்னமும் எனக்கு நினைவு இருக்குது. எனக்கு 2 பிள்ளைங்கம்மா, பேரம் பேத்திகளோடு இருக்கு, எனக்கு இதே போதுமா அப்படின்னு சொல்கிறப்ப, சரி இன்னும் அடுத்தது சொன்னேன், அடுத்த பிறவியில் நம்ம இதே மாதிரி வகுப்பு நடக்கும் பார்ப்போம். நம்ம அதுதான் இயல்பாக வருது. நம்மை அறியாமலேயே நாம் என்ன செய்வோம்? படிப்போம். அதுக்குள்ளே போக முடியாத, அதுதான் திருவருள்ன்ற ஒன்று வேணும். அதைத்தான் பேய்த்தேர்னு நோக்கி இந்த 5 புலத்தினுடைய இன்பம் எல்லாம் பெரிது பெரிது. அதுதான் உலக நாட்டம், சார்ந்ததன் வண்ணமாதல். அதுதான் பெருசு, அதுதான் பெருசு. காலைல ஏந்திரிச்சு அந்த ஃபில்டர் காஃபி குடிக்கிறது தான் பெருசு அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? ஏதோ ஒன்று அது போல ஏதோ ஒன்று இந்த குழந்தை குட்டிகளை பார்க்கணும். அதெல்லாம் அந்த பாச பந்தத்திலிருந்து நம்ம என்ன செய்யலை, இன்னும் விடுபட முடியாது. அது ஒரு காலம், நமக்கு பக்குவம் வாய்ந்த திருவருள் வரக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கு. அதுக்காக தான் இது மாதிரியான வகுப்புகள் எல்லாம் நம்மை நாமே ஒழுங்குபடுத்தி கொள்வது. அப்படிதான் நான் பார்க்குறேன். அப்போ இந்த பேய்த்தேர் அப்படி போய் பார்க்குறாங்க, காணல் நீர் வருது, கிட்ட போய் பார்க்குறப்ப ஒன்றுமே இல்லை. அப்பா இப்படி இருக்கிறப்ப ஒருவன் வாய்ப்பான், வாய்த்து ஞான ஆசிரியன் வருவான், அவன் வந்து உனக்கு உணர்த்துவான், இந்த காணல் நீரை நம்பி போகாத அப்படிங்கிறத சொல்லுவான். இந்த காணல் நீர்ங்கிறது ஒன்றும் இல்லை, கருவிகளின் மீது உள்ள பற்றை நீக்குவது. கருவிகளின் மீது உள்ள பற்றை நீக்கினா எல்லாம் போயிடுமா? யோசிச்சு பாருங்க, போயிடுமா இல்லையா? கட்டாயம் போகும். அதுதான் முதல்ல. இந்த 5 புலத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றை நீங்கினாலே போதும். நம்ம கண் பார்ப்பது, நாக்கு சுவை கேட்பது, கேட்கக்கூடியது எல்லாமே இதுதான் அடிப்படை. நம்ம இன்னொரு 10 நாள் கழிச்சு போகிறப்ப போனதும் ஒரு சீரியலை பார்க்கணுமோ இல்லை ஃபோனில் விளையாடணும், ஏதோ ஒன்று செய்கிறோம் இல்லையா? நம்ம எண்ணத்திலிருந்து விடுபடுவது, இந்த 5 புலனையும் நமக்குள்ளே என்ன பண்ணிடணும்? அடக்கி கொள்ளுவது. அதுதான் குருவினுடைய முதல் உபதேசமாக இருக்கும். அந்த குரு உபதேசம் நமக்கெல்லாம் தெரியாது, பக்குவம் வந்தவனுக்கு மட்டும்தான் குரு யாரு, குரு செய்கிற உபதேசம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். திருவருட் பயனில் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, தக்க நேரத்தில் குரு வருவான்,
அதைத்தான் நம்ம கடைசியாக பார்க்குறோம். மறைஞான சம்பந்தருக்கு உமாபதி சிவம் இந்த கஞ்சை ஊத்துறப்ப கையில் வாங்கி பிடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன செய்கிறார் அவர்? சீடனாவே ஏற்றுக்கிறாரு இல்லையா? இங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல கேட்குறப்பயே சிலிர்க்குது இல்லையா? எத்தனை முறை கேட்டு, அப்பா நீ இப்படி குருடனா நீ போறியப்பா, தீவத்தை தூக்கிட்டு போகிறாங்களேன்றதும் அந்த ஒரு வார்த்தை நமக்கெல்லாம் அது தோணுதா? இந்த ஒரு வார்த்தை ரொம்ப பெருசாக இருக்குது, அவருக்கு தோன்றி இருக்கிறது. அதனால் எந்த சொல் எந்த குரு நமக்கு வந்து சொல்லுவாங்கன்னு தெரியாது. ஆனால் அது பக்குவம் வரக்கூடிய நேரத்தில் அதுதான் அசத்தினுடைய இயல்பு. அது வரைக்கும் அசத்தாக இருக்கும். எதெல்லாம் பொய்யோ அதை பார்த்து ஓடுவது, பொய்யெல்லாம் மெய்யாகுவது, அதான் அசத்தினுடைய இயல்பு. அப்போ அசத்து ஒரு காலம் என்ன பண்ணாது? சத்தை உணராது. ஏன்னா அது அறிவற்ற ஒரு ஜடப்பொருள். அப்போ அந்த அசத்து யாருக்குள்ள இருக்குது? ஆன்மாக்குள்ள இருக்குது. அது எப்போ சத்தை அறியும்? வாய்த்து தக்க குரு கிடைக்கும் இடத்து அந்த அசத்தானது ஒன்று ஒன்றா விலக ஆரம்பிக்கும். அப்போ தான் அவன் சாதனை செய்ய முடியும். அதுதான் என்ன இயல்? இது சாதனை இயல். அப்போ சத்தோட இயல்பில் அசத்தை அறியாது, அசத்து சத்தை விளங்காது. அப்போ சதசத்து என்னப்பா பண்ணும்? ரெண்டுத்தையுமே புரிஞ்சுக்கும். காலைல போய் நின்று சாமியை அப்படி விழுந்து விழுந்து வணங்குவோம். திரும்ப வர்றப்ப உலக இன்பத்தோடு சேர்ந்து விடுவோம். அப்போ நம்ம மட்டும்தான் எப்படி இருக்கிறோம்? ரெண்டுத்தோடையும் இருக்கும். ரெண்டையும் தெரிந்து, ரெண்டையும் விளங்கி, ரெண்டிலும் அழுந்து இருப்பது. ரெண்டிலுமே அழுந்து இருக்கிறது. ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தாங்க ஒரு 9 வருடத்துக்கு முன்பு. இதே சித்தாந்த வகுப்பு தியாகராசர் கல்லூரியில். இனிமேல் எதுவுமே இல்லை இங்கே வகுப்பு கேட்டுட்டு அப்படின்னு. இது நான் அனுபவித்த ஒன்று. எதுவுமே இல்லை எனக்கு, எல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சுது. சிவ தத்துவத்தில் தான் இனிமேல் இருப்பேன் அப்படின்றதும். சாயந்தரம் கிளம்புறாங்க, போய் பர்ச்சேசிங்லாம் பண்ணிட்டு வர்றாங்க. இது என் பேத்திக்கு பிடிக்கும், இது என் பேரனுக்கு பிடிக்கும், இது என் பொண்ணுக்கு தேவைப்படும், இங்கேருந்து சுங்குடி சேலை எங்கே கிடைக்கும் அப்படின்னதும் அந்த வகுப்பெடுத்த ஆசிரியர் என்னமோ நேற்று சொன்னீங்களே அப்படின்னாங்க. அதைத்தான் சொல்கிறது. அதுக்கு ஒரு தக்க காலம் வரும். நம்ம அது கேட்குறப்ப நமக்கு எப்படி இருக்குது? நம்ம திருவருளில் அழுந்து நிற்பது போல தான் சொல்கிறேன். திருவருளில் முழுவதாக நாம் இப்போ தான் ஆரம்பிக்குவோம். அந்த 10 நாளில் அந்த மாற்றத்தை நான் பார்க்குறப்ப அப்படி இருக்கும். எப்படியெல்லாம் இருக்கிறாங்க அதை நான் ரொம்ப ரசித்து பார்ப்பேன். அவனாகவே மாறி விடுவதுன்றது அதுதான். காலைல சரியாக வந்துடுவாங்க, பூஜைக்கு எல்லாம் பண்ணிடுவாங்க, சாப்பிட்டு அதுலேயே முழுவதுமாக இருப்பாங்க. ஆனால் அந்த கடைசி நாள் வரப்போது இப்போ ஐயா சொன்னாங்க இல்லையா, எல்லாம் ஊருக்கு கிளம்புறதுல இருப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமை அவங்கவுங்க ஊருக்கு ட்ரெயின் கிடச்சிடுச்சா, பஸ்ஸு கிடச்சிடுச்சா, நைட் போனால் காலைல போவோமா, மறுநாள் வேலைக்கு போவோமா, பசங்களை பார்ப்போமா, வேலைக்கு. இது என்னன்னா இதுதான் உலகச்சார்பு. இந்த உலகச்சார்பை நாம் விட வேண்டும். அதுக்கு தான் குரு வருவான். எப்போ? உடனே அதெல்லாம் வரவே மாட்டாப்புல. அதுக்கு தான் படிநிலை இத்தனை இருக்குது. அந்த படிநிலை இந்த நூலில் நம்ம படிச்சுட்டு போயிடுறோம். அது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது அதுதான். அதுக்கு திருவருள் வேண்டும். இந்த வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதுன்னு இருக்கு இல்லையா, அதுக்கும் என்ன வேணும்? திருவருள் வேண்டும். நான் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன், நான் கட்டாயம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன். உனக்கு திருவருள் வந்தாதான்ப்பா. நீ செய்த சரியை கிரியை யோகத்தின் படிதான் உனக்கு திருவருள் கிடைக்கும். நினச்ச மாத்திரத்திலேயே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. நினச்ச மாத்திரத்திலே வந்துருமா? அதுதான் அசத்தானது. சத்தை ஒரு காலம் அறிந்து கொள்ளவே கொள்ளாது, அனுபவிக்காது, அறிந்து கொள்ளாது. அப்போ எதுதான் அறியும்? அதுதான் அடுத்ததாக வரக்கூடிய சதசத்தினுடைய இயல்பு. இப்போ சதசத்து என்னப்பா பண்ணும்? அதுதான் கடைசி அடி. இரண்டு திறனையும் அறியக்கூடிய ஒன்றே ஒன்று அந்த சதசத்து தான். சரிப்பா, இதையும் அறியுன்றீங்க, அதையும் அறியுன்றீங்க. அவன் தன்னை அறிஞ்சுக்குவானா? அவன் என்றால் அந்த ஆன்மாவையே அறிந்து கொள்ளுமா? அதுதான் இந்த 3 எடுத்துக்காட்டிலையும் நம்ம பார்க்க போகிறோம். சத்தோடு சேர்ந்து சத்தாகன்றது சத்தா மாறல, சத்து போலப்பா. அசத்தோடு சேர்ந்து அசத்து போல, இப்படி இரண்டிலும் இருக்கின்றான். முதல் எடுத்துக்காட்டு, சத்து என்பது நுண்பொருள், அசத்து என்பது பருப்பொருள், நுணுக்கமாக இருக்கக்கூடியது, ரொம்ப
அதை தான் இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லணும். இப்போ இந்த இடத்துல அதிகமாக உதாரணம் சொல்லக்கூடியது என்னென்னா, இருட்டில் இருந்ததுன்னா வெளிச்சம் வந்துச்சுதுன்னா தெரிஞ்சிடுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ இங்கே இருட்டு இருக்குது, வெளிச்சம் இருக்குது நல்லா. அந்த பீரோக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியுமா நமக்கு? ஒரு சில பொருளுக்கு மீண்டும் அந்த பதியினுடைய உதவி வேண்டும். என்ன வெளிச்சத்தை கொடுத்தாலுமே சரி, அதுதான் சாதனையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அப்பா எனக்கு கிடைச்சிடுச்சு, குரு கிடைச்சிட்டாரு, இல்லை இல்லை இன்னும் இருக்குது படிநிலை உனக்கு. நீ திரும்ப வருவ, திரும்ப தொட்ட இடத்துக்கு என்ன பண்ணுவேன், திரும்ப வருவோம். அது கட்டாயம் நடக்கும். அதனால தான் ஒரு சாமியார் கதை சொல்லுவாங்க. நல்லா தவம் இருக்கிறாரு, தவம் இருக்கிறப்ப ஒரு பூனைக்குட்டி அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே வருது. வர்றப்ப அதை பராமரிக்கணும்னு நினைக்கிறாரு. அது ஏன்னா அந்த உயிரை இது பண்ணக்கூடாதுன்னுட்டு. அதே மாதிரி அடுத்து ஒரு கண்ணுக்குட்டி வருது, அது கொஞ்சம் பெரிய மாடாகவும் ஆயிடுச்சுது. இவரால் பராமரிக்க முடியல. உடனே யாரை போடுறாரு, வேலைக்கு ஒரு அம்மாவை போடுறாரு. அந்த வேலைக்கு ஒரு அம்மா அங்கேயும் இங்கேயும் போயிட்டே வந்துக்கிட்டு இருக்குது. அதில் பால் கறக்குறாங்க. அது அப்படியே என்ன ஆகுதுன்னா, சந்நியாசியாக இருந்த ஒருவர் தவகோலத்தில், அதுதான் உண்மை. இது நகைப்புக்குரியது இல்லை. நாம் எல்லாருமே அப்படிதான் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். இப்படி போகணும், இப்படி போகணும், இப்படி போகணும்னு நினைப்போம். ஆனால் ஏதோ ஒன்று நம்ம என்ன செஞ்சிடும், இழுத்துட்டு போயிடும். முக்தி நிலைக்கு போகணும்னு நினைப்போம். ஆனால் கடைசி அங்கே தான் போய் நிற்போம். பெத்த நிலைக்கு அங்கே தான் போய் நிற்போம். நினைக்கிறதெல்லாம் சரியாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கு தான் திருவருள் வேண்டும். அப்போ பருப்பொருள் நுண்பொருள், நுண்பொருளாக இருக்கக்கூடியது சத்து, பருப்பொருளாக இருக்கக்கூடியது அசத்து. சரிப்பா, இந்த தன்னைத்தான் முன்னாடியே சொன்னேன். நீங்கள் சத்தையும் அறியும் அசத்தையும் அறியும்னு சொன்னீங்க. ஆன்மா தன்னையே உணருமா? வேற ஒன்று உணரும், இன்னொன்று உணரும்ன்றீங்க. தன்னைத்தானே ஆன்மா உணர்ந்து கொள்ளுமா அப்படின்னு கேட்டால், அந்த பாட்டு சொல்லக்கூடிய பொருள், எடுத்துக்காட்டு பாட்டு கூட சொல்லுது. அப்பா, ஆன்மாவானது சத்தை புரிஞ்சுக்கணும், திருவருள் அழுந்தி, சரி. அசத்தை புரிஞ்சுக்கும், உலக சார்போடு சேர்ந்து, சரி. அவன் யாருன்றதை புரிஞ்சுக்குவானா, நான் யார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவானா அப்படின்னு கேட்டால், முதலில் இல்லை என்று சொல்வது. இல்லைன்னு சொன்னால் தப்பால முடியும். எப்படி தப்பா முடியும்? தன்னைத்தானே அறியாதவன் எப்படி சத்தையும் அசத்தையும் அறிந்து கொள்வான்? சரி, தன்னைத்தானே அறிந்து கொள்வானா? எப்படி அறிந்து கொள்வான் என்றால், ஒரு மலர் இருக்கு, மல்லிகைப்பூ. அதில் இருக்கக்கூடிய மனம் மாதிரியும் ஆன்மாவை கண்ணுக்கு எதிராக பார்க்க முடியாது. மனம் போல நுகர்ந்து உணர வேண்டும். பாருங்க எப்படி பதில் சொல்றான் பாருங்க. தெரியவும் தெரியாது, தெரியாமலும் இருக்காது. உணர வேண்டும். மலருக்குள் இருக்கக்கூடிய மனம் போல இந்த ஆன்மா அவனை உணர்ந்து கொள்ளும். அந்த உயிர் தன்னை உணர்ந்து கொள்ளும். பார்க்காது, சத்தை பார்ப்பது போலையோ அசத்தை பார்ப்பது போலையோ பார்க்காது. இப்போ மலர்ல இருக்க மனம் மாதிரிப்பா, அதுதான் ஆன்மா. அப்போ சத்தை புரிஞ்சுக்கிறது, ஆமாம், திருவருள் அழுந்தும் பொழுது முழுக்க முழுக்க இனிமேல் வரக்கூடியது எல்லாமே திருவருள் அழுந்துவது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால தான் இதுக்கு முன்னாடி அதெல்லாம் எதை முன்னிறுத்தி சொல்லியிருப்பாங்க, 600 பாவலன்னா அசத்தை சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இதுக்கப்புறம் பார்க்குறதெல்லாம் சத்தை தான் சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு திருவருள் கூடுவதாகவே இருக்கும். சாதனை செய்து அதற்குரிய பயனாக அடைவது எல்லாமே திருவருளில் அழுந்தி நிற்பது. அதனால தான் சத்தை முதலில் சொல்லுவது. காரணம் இருக்குது எல்லாத்துக்குமே. நீங்கள் 600 பாவம் நல்லா எடுத்து பாருங்கள். முதல்ல எடுத்ததும் அசத்தை தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்ததான் நீங்கள் இப்போ பாருங்கள், எல்லாமே சத்து தான் முதல்ல வரும். சத்தில் முதலில் அழுந்துவான். அசத்தின்மே கொஞ்சம் கொஞ்சமாக போக போகுதுன்னு அர்த்தம். ஆணவ மலம் போகணும், அடுத்தது மாயா மலம் போகணும், ஒன்று ஒன்றா போகும். போனதுக்கப்புறமும் திரும்ப வரும்ன்றது தான் பார்க்க போகிறோம். எப்போ வரும், அதிலிருந்து எப்படி விடுபடலாம், அதுதான் பயன். திரும்ப வரும், ஆனால் அதிலிருந்து எப்படி போவது, எப்படி அதிலிருந்து விடுபடுவது, யாரெல்லாம் விடுபடலாம் பாருங்க. எப்படி ஒரு அழகான விளக்கம். பல பேர் கேட்பாங்க, கடவுள் இருந்தால் காட்டு சொல்கிறாங்களே ஒரு வார்த்தை, அதுதான் பயனியல். அப்பா, நீ எப்படி இருந்தால் உனக்கு இறைவனினுடைய அருள் கிடைக்கும், அதிலே நம்ம முடிவு பண்ணிக்கலாம். நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கிறோமா, இதனால் அனுபவிச்சிருக்கோமா, இதனால் ஏன் கிடைக்கல, அத்தனைக்குமான பதில் இந்த 6 நூற்பாவில் தான் இருக்கும். இதனால் கிடைக்கும், இதனால் கிடைக்காது. அதனால தான் பயனியல்னு பேர் அதுக்கு. சாதனை அவனுக்கு கிடைச்சிடும், திருவருள் கிடைத்திடும். இந்த 3 நூற்பாவில் அந்த ஆன்மாவிற்கு திருவருள் கிடைத்து விடும். இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த நூற்பாக்களை படிக்கிறது, இந்த சாத்திர நூல்களை படிக்கிறது, இதனால எல்லாம் கிடைக்குமான்னா இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால இதை படிக்காமல் விடுறதுங்கிறது தவறான செயல். அப்படி நான் சொல்ல வரல. ஒரு சில பேர் கேட்பாங்க, இதை படிச்சுட்டா ஞானம். அது கிடையாது.
தெரிந்து கொள்வது. ஏன்னா இவங்களுக்கு முன்னாடியெல்லாம் இவருக்கு மெய்கண்டாருக்கு கிடைச்சிருக்கு, அவர் எந்த நூலை படிச்சிருப்பாரு? அருள்நந்தி சிவத்துக்கு கிடைச்சிருக்கு, அவர் எந்த நூலை படிச்சிருப்பாரு? அதுதான் குரு உபதேசம் மட்டும்தான். ஏன்னா பல பேர் என்கிட்ட கேட்ட ஒன்று, அப்போ இதை படிச்சுட்டா கிடைச்சிருமா? அது தவறு. அது நீங்கள் அவங்க சென்ற வழியை நமக்கு ஒரு நூலாக அழகாக கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கு கிடைத்ததை, அவர்கள் அறிந்ததை, அவர்கள் சொல்ல வேணும்னு நினைக்கிறது, உலகத்துக்கு சொல்லணும்னு நினைக்கிறத, இந்தந்த படிநிலை இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் தான் இதெல்லாம். நமக்கு இதை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ குரு எப்படி என்ன ஏதுன்ற ஒரு முன்னாடி போனவங்க நமக்கு வழிகாட்டிட்டு போயிருக்காங்க, அவ்வளோதான். அந்த வழிகாட்டுதலை நாம் வச்சுக்கணும். அதை தான் நான் கேட்குறேன். ஒரு சில பேர் திருவாசகம் படித்தா எனக்கு எல்லாமே கிடைச்சிருமா? அப்படி கேட்கவே கூடாது. அப்படி ஒரு நாளும் கேட்கவே கூடாது. அப்படி மனசால கூட நினைக்கக்கூடாது, எனக்கு முக்தி கூடன்னு போய் நடராஜர்கிட்ட என்ன செய்யக்கூடாது? இறைவனை பார்த்து வழிபடணும். அதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ அடுத்தடுத்த நூற்பாவில் உங்களுக்கு வரும். சிலிர்த்து போய், அதாவது ஒன்றி படிக்கணும். ஒன்றி படிக்கிறப்ப தான் அது நம்மளால் அது என்னன்றதை விளங்கி கொள்ளவே முடியும். ஓ, இப்படி இல்லாம சொல்லியிருப்பாங்க, இப்படிலாமா இருக்கும் அப்படின்றது ஆச்சரியப்படக்கூடிய ஒன்றாக இருந்தது. திருவருட்பயனை விட நீங்கள் சிவஞானம் மேலே கீழன்னு நான் சொல்ல வரல, இன்னும் கொஞ்சம் ஆழமாக இந்த எடுத்துக்காட்டு பாட்டை ஏன் நான் முழுசாக போடலன்னா நேரம் இல்லை. ஏன்னா 6 நூற்பான் நடத்தணும், எனக்கு 6 வகுப்பு மட்டும்தான். இல்லைன்னா அந்த பாடலை சொல்லி நடத்துறதுக்கு தான் எனக்கு முழு விருப்பமே. ஆனால் நேரம் கருதி அந்த பாடலுடைய முதல் அடியை சொல்லிட்டு நான் பொருளுக்குள்ளே போயிடுறேன், வேற ஒன்றும் காரணம் கிடையாது. அப்போ சத்தோடு சேர்ந்து சத்தாகவும் அசத்தோடு சேர்ந்து அசத்தாகவும் இருக்கிறப்ப மெய்கண்டாரே ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்பனா ஆன்மா தன்னைத்தானே உணராதா? உணரும், ஆனால் உணராதும் பாரு. எப்படி உணரும்? உணர்வது எப்படின்னா, சுட்டி ஒன்றை உணர்வது போல உணராது. மலருக்குள் இருக்கக்கூடிய மனம் போல அப்படிதான் நீ உணர்ந்துக்குவான். அவன் ஆன்மாவை மலருக்குள் நினைச்சுக்கிறது, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒன்றை புரிந்து கொள்வது, பார்ப்பது போன்ற கிடையாது. அடுத்தது பாருங்க, மயக்கம் அது உற்று. இரண்டாவது எடுத்துக்காட்டு பாட்டு. சதசத்தின் இயல்பினுடைய முதல் எடுத்துக்காட்டு அருவுருவம்தான் அறிதல் ஆயிழையாய் ஆன்மா. அரு அப்படின்னு சொல்றது சத்து, உருன்னு சொல்றது அசத்து. அதனுடைய விளக்கம் தான் நம்ம பார்த்தோம். பருப்பொருளாக இருப்பது, நுண்பொருளாக இருப்பது. பருப்பொருள் சார்ந்து இருந்தால் ஆன்மா பருப்பொருளாகவே மாறும், நுண்பொருளை சார்ந்து இருந்தால் நுண்பொருளாகவே மாறும். அப்ப இந்த இடையில் இருக்கக்கூடிய ஆன்மா எப்படிப்பட்டது? மலரின் மனம் போல இருக்கும். இதான் முதல் பாட்டோட விளக்கம். ரெண்டாவது பாட்டு, மயக்கம் அது உற்றும் மருந்தின் தெளிந்தும். ரொம்ப அழகான ஒரு எடுத்துக்காட்டு பாட்டு. மயக்கம், ஒருவனுக்கு பசி வருது, காலைல ஏந்திரிச்சதும் சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம், நல்ல பசி வருது, சாப்பிடணுங்கிறோம். அந்த உணவு தான் பசியை போக்குவது. காலைல சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிடாமலே இருப்போம், திரும்ப என்ன வருது? அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. எப்படி ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. அந்த மயக்கம் தெளிவது எங்கே அப்படின்னா, கருவிகளால் அந்த மயக்கம் தெளியும். நமக்கு உணவு, ஆனால் திரும்ப என்ன பண்ணிடும்? அது பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த கருவி தான் மயக்கத்தை நீக்குது, திரும்பவும் என்ன தான் பண்ணுது? அது மயக்கத்தை கொடுக்குது. இப்படி என்ன செய்யக்கூடாது? மாறிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுதான் சதசத்தின் இயல்பு. அதான் முன்னாடி அழகாக சொல்லிட்டேன். நம்ம திருவருளில் இருக்கிற மாதிரி இருப்போம், ஆனால் அதிலிருந்து உலக சார்புக்கு டக்குன்னு போய் ஒட்டிக்கும். காந்தம் போல உலக சார்பு நம்ம பிடிச்சி இழுத்துரும். அதுதான் சதசத்தின் இயல்பு. மயக்கம் வரும் ஒருத்தனுக்கு, மயக்கத்திலிருந்து தெளிவு வருது. தெளிவு வந்ததுக்கப்புறம் தெளிவாகவே இருக்கான்னா 1 மணிக்கு கரெக்டாக நம்ம போய் என்ன செஞ்சிடணும்? சாப்பிட்டு திரும்ப என்ன வந்துருச்சு? பசி வந்தது. திரும்ப அந்த கருவி வேலை செய்யும். அதுதான் ஐம்புல கருவி. பாருங்க, சதசத்தை எப்படி ஒரு அழகான எடுத்துக்காட்டு, உணவுக்கு உரிய எடுத்துக்காட்டு. தினந்தோறும் நம்ம சாப்பிடக்கூடியது. அப்போ அந்த உணவு, அந்த பசி, அந்த கருவிக்குரிய எடுத்துக்காட்டு பாருங்க. உணவாக அந்த கருவிகளை மீண்டும் வருமா? அப்போ ஒரு திருவருளில் கிடைச்சி நிற்கும், பசி அதோடு சாப்பிட்டு நின்று போச்சுதுன்னா நம்ம திருவருள்லேயே இருக்கிறோன்னு அர்த்தம். ஆனால் நமக்கு என்ன பண்ணாது? பசி அடங்காது, மீண்டும் மீண்டும் பசிக்கும். அதுபோல சதசத்தாக இருக்கக்கூடிய ஆன்மா மீண்டும் மீண்டும் உலக சார்பும் இறைவருணும் மாறி 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 இருக்குமா? இப்படி ஒரு எடுத்துக்காட்டை யோசிச்சு பாருங்க. மயக்கம், மயக்கத்திலிருந்து தெளிவு, பசி, பசியிலிருந்து உணவு, திரும்பவும் பசி. அந்த கருவிகளோடு நாம் கொண்ட தொடர்புங்கிறது கட்டாயம் நம்ம விட்டு போகாது. என் நோட்டு, என் பேனா, என்னுடைய புத்தகம், என் பைக்கு, என்னோட வீடு, எல்லாருமே இன்னமும் பேசுகிறோம். நம்ம அந்த பற்று நம்ம விட்டு போகுமா? எனக்கு இல்லைனாலும் என் பிள்ளைகளுக்கு,
எனக்கு இல்லைனாலும் என் புற பிள்ளைங்களுக்கு தான், எனக்கு அதில் ஒன்றுமே வேண்டாம், நான் ஒரு ருத்ராஜ மாலையை போட்டு போயிடுவேன் அப்படின்னு நம்ம சும்மாவா இருப்போம்? இருக்க மாட்டோம். எதையோ ஒன்று அந்த உலக சார்பு இழுத்து கொண்டே இருக்கும். அதுதான் சதசத்தின் இயல்பு. உணவு, பசி, அந்த பசியை போக்குனதுக்கு அப்புறம் திரும்ப பசி எடுக்கும். அதுதான் உலக சார்பை பிடித்து இழுக்கக்கூடியது. அப்பாடா பசி தீந்துடுச்சு, எனக்கு சிவன் அருள் கிடைச்சிடுச்சுன்னு அமைதியா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? இருப்பது இல்லை. இதுதான் சதசத்தினுடைய இயல்பு. இது இரண்டாவது பாடல். மூணாவது பாடல், மெய்ஞானம் தன்னில் விளையாது அசத்தால். மெய்ஞானம், இப்ப பாருங்க, இந்த எடுத்துக்காட்டு மிகவும் அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு. கடல், நீர். கடல் எப்படிப்பட்டதா இருக்கும்? உப்புத்தன்மையோடு இருக்கும். கடல்ல நீர், அடுத்தது உப்பு. இந்த மூணும் தான் எடுத்துக்காட்டு. எப்பயுமே நீங்கள் திருவருட்பயனில் பார்த்துருப்பீங்க, இங்கேயும் சரி, அந்த ஓமை ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஓமை வழியாகத்தான் நம்ம ஒன்று ஒன்றுத்தையும் பார்க்கணும். கடல், நீர், உப்பு, இது மூணுத்தையும் எப்படி ஒப்பிடுறாரு பாருங்க. கடல் என்பதுதான் பதி, நீர் என்பதுதான் நாம் ஆன்மா, உப்பு என்பது பாசம். இப்ப எதோட எது தொடர்புடையதா இருக்கு? கடலுக்கும் உப்புக்கும் சம்பந்தம் இருக்கா? கிடையாது. கடலுக்கும் எதுக்கும் தொடர்பு இருக்கு? நீருக்கு. நீருக்கும் உப்புக்கும் தொடர்பு இருக்கு பாருங்க. அப்ப அந்த நீர் தான் ஆன்மா. நீர் உப்போடு தொடர்பு இருக்கும், நீர் கடலோடு தொடர்பு இருக்கும். கடல் ஒரு காலும் எதோட தொடர்போடு இருக்காது? உப்போடு தொடர்புடையதாகவே இருக்காது. சரிப்பா, உப்பு கடலோட தொடர்புடைய இருக்காது. அப்ப எதோட எது இருக்கு பாருங்க. அதான் அழகான ஒரு போர்டு. சரி, அடுத்த வகுப்புல இருக்கட்டும், டைம் ஆயிடுச்சு, அடுத்தடுத்த வகுப்புல இருந்து போர்டை பயன்படுத்திக்கலாம். அப்ப இந்த கடல் என்பது பதி, அதுதான் இறைவன். அப்ப இந்த இறைவன் ஒரு நாளும் கரைக்கு வருவான், எல்லாம் செய்வான். ஆனால் அங்க இருக்கக்கூடிய உப்புக்கும் அவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதுதான் அசத்து. சரிப்பா, நீர் கடலோட, நீர் இல்லைன்னா கடல் இல்லை. அதுதான் கடலோட நாம் போய் நல்லா கடல்ல நல்லா நீச்சல் அடிக்கிறோம். கடலே நமக்கு உரியதா ஆகுமா? ஒரு சும்மா ஒரு இதுல போயிட்டு வர்றதோட சரி. கடல் மிகப்பெரியது. அப்ப ஆன்மா கடலோடு தொடர்புடையது, நீர் கடலோடு தொடர்புடையது, நீர் உப்போடு தொடர்புடையது, அசத்தோடு தொடர்புடையது. ஆனால் ஒரு காலம் அசத்தாகிய உப்பு கடலோடு தொடர்போடு இருக்காது. பதியாகிய கடல் ஒருபோதும் உப்போடு தொடர்புடையதாக இருக்காது. எப்படி ஒரு எடுத்து, அதுதான் சதசத்தினுடைய இயல்பா. அப்ப இரண்டிலும் இருப்பது யார் தான்? நாம தான். சதசத்து தான், ஆன்மாதான், உயிர் தான். இதுதான் இரண்டோடும் தொடர்புடையதாகவே இருக்கும். இப்ப அடுத்தடுத்து நம்ம என்னன்னு பார்க்க போறோம். இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும். எதிலிருந்து? சில பேர் என்ன பண்ணாங்க, ரிவர்ஸில் போயிடுறது. எதிலிருந்து? இது போதும், என்னால் போய் நின்று சாமி கும்பிட முடியல, 10 நாள் உட்காந்து கவனிக்க முடியல, என்னால் கேட்க முடியல, கொஞ்ச நாள் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்துப்போம், இப்படி ரிவர்ஸில் போகிறவும் இருப்போம். ஆனால் இதுக்கப்புறம் ஒரு படி மேலே வைக்கணும். எங்கே போகணும்? இந்த உலகப்பற்றை விடுவது. அப்போ இந்த 7ஆம் நூற்பாவினுடைய விளக்கம் 3 தான். சத்தினுடைய இயல்பு, அசத்தினுடைய இயல்பு, சதசத்தினுடைய இயல்பு. சத்து ஒரு காலும் அசத்தை விளங்கி கொள்ளாது, அனுபவிக்காது. அது அவனுக்குள்ளேயே வியாபியமாக இருக்குமே ஒழிய அவன் சுட்டி அறிய வேண்டிய அவசியம் எந்த காலத்திலும் கிடையவே கிடையாது. இது 1. 2, அசத்து. அசத்தோ ஒரு அறிவற்ற ஜடப்பொருள், அதுக்கு அறிவு கொஞ்சம் கூட கிடையாது. அப்போ அது தெளிவாகவே நமக்கு தெரியுது. அதுக்கு என்ன கிடையாது? சத்தை அறியக்கூடிய ஒன்று கூட கிடையாது. இது அசத்தினுடைய இயல்பு. 3, சதசத்து. அதுதான் அந்த நூற்பாவினுடைய ஆணியாக இருக்கக்கூடியது. இரண்டையும் உணரும், இரண்டையும் விளங்கிக் கொள்ளும், இரண்டிலும் அழுந்தி நிற்கும். இந்த சதசத்து தான் சத்தோடும் தொடர்புடையதாக இருக்கும், அசத்தோடும் தொடர்புடையதாக இருக்கும். சரிப்பா, அது தன்னைத்தானே உணர்ந்து கொள்ளுமா அப்படின்னு கேட்டா ஒரு நாளும் உணர்ந்து கொள்ளாது. அது எப்படி உணர்ந்து கொள்ளாது? ஆனால் உணர்ந்து கொள்ற மாதிரி தானே இருக்கு. மலருக்குள் இருக்கக்கூடிய மனம் போல, ஆனால் தன்னை உணர்ந்து கொள்ளும். இப்ப எப்படி சுட்டி அறிதல் கிடையவே கிடையாது. இப்போ உனக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா இதுன்னு உணரக்கூடியது வரும். அது சதசத்தினுடைய இயல்பு. தொடக்கத்திலே வருமானா வராது. இதுதான் இப்போ அடுத்த நூற்பாவிலெல்லாம் பார்க்க போகிறோம். எப்படி ஒவ்வொருத்தர் உணர்வான், எப்படி ஆன்மா இருக்குன்னு தனக்குள்ள உணர்வான். ரொம்ப அழகாக இருக்கும்.
இந்த கையா நான், இந்த விரலா நான், இதுக்குள்ளே சதைக்குள்ளே இருக்கிறதா நான், நரம்பா நான், எலும்பா நான், இந்த கண்ணா நான், ஒன்று ஒன்று ஒன்றா யோசிக்கிறப்ப என்ன ஆகிடும்? கடைசியாக எதுவுமே இல்லைன்னு வரும். இப்போ நம்ம உடனே சொல்கிறோம் இல்லையா? அப்படி கிடையாது. யோசிச்சு பார்ப்போம், இது நானா? கொஞ்சம் பக்குவம் வந்தவர், கொஞ்சம் பக்குவம் வந்தவங்க என்ன எல்லாமே அவன் செயல்னு விட்டுருவாங்க. அடிப்பட்டா பெருமானே பார்த்துக்குவான். எனக்கு தெரிந்த ஒரு பாட்டியம்மா, அவங்கெல்லாம் போய் சிவஞான போதத்தையோ திருவருட்பயனோ படித்ததே கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். எழுத்தறிவு இல்லாதவர்கள். அவங்க சொல்கிறாங்க, நான் சிறு வயதாக இருந்தப்ப நாங்கள் போய் பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த பாட்டி எப்படின்னா இது மாதிரி தான் முத்தம் வச்ச வீடு. என்னால் இன்னும் அந்த அந்த இதை மறக்கவே முடியல. அவங்க யாராவது போய் தொட்டுட்டா போதும், போய் டக்குன்னு தலையில் தண்ணி எடுத்து ஊற்றி குளிச்சுக்கிட்டே வருவாங்க. கோபம் வரும் எனக்கெல்லாம். ஆச்சாரம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, எனக்கு ரொம்ப கோபம் வரும். அவங்க ரொம்ப வயோதிகமாகி இருக்கிறப்ப அவங்களால முடியவே இல்லை. வலிக்குது, இதுதான் என் இறைவன் கொடுத்துருக்குறாப்புல, எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போவோமே. அப்போல்லாம் நான் இந்த சித்தாந்தத்தை படிக்கலை. ஆனால் நான் சிறு வயதில் ஒரு பெரிய அம்மா சொன்னதை பாட்டி, அவங்களாம் 85-90 வயசுக்கு மேலே தான் இறந்தாங்க. வயோதிகம் காரணமாக தான் இறந்தாங்க. வலிக்குது, என்ன செய்ய? அவன் கொடுத்துருக்குறான், அதை ஏற்றுக்கிட்டு போக வேண்டியது தான். அதுக்கு போய் உட்காந்து அழுதுகிட்டா இருக்க முடியும்? வலிக்கு தான் செய்யுது. அப்போ நான் போய் விளையாட்டாக கேட்பேன், உங்களுக்கு வலிக்கலையா? அப்புறம் கண்ணிலேருந்து தண்ணி வருது, வலிக்குது, இருந்தாலும் இதுதான் அவன் கொடுத்தது எனக்கு. யார் கொடுத்ததுன்னு கேட்பேன். ரொம்ப சின்ன பிள்ளைகள் கேட்டது, யார் கொடுத்தது? யாராவது பையன் யாராவது திட்டாங்களா அப்படின்னு நான் அறியா வயதில் கேட்டது இப்போ எனக்கு புரியுது. ஓ, அவங்க போய் நான் திரும்பவும் சொல்கிறேன், எந்த வகுப்புக்கும் அவங்க போகலை. இப்போ ஏன்னா நிறைய பேர் இந்த புத்தகத்தெல்லாம் படித்தா எனக்கு ஞானம் வந்துடும்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை என்று சொல்வதற்காக. அதனால் நான் சொல்லிட்டேன், படிக்காமல் இருக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை, படிநிலைகளை தெரிஞ்சுக்கணும். அப்போ இதையெல்லாம் ஒரு குரு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதெல்லாம் மறைஞான சம்பந்தர் எப்படி இருந்தார்? பிச்சைக்கார வேடம் கொண்டு. தில்லையில் சொல்கிறாங்களே, டேய் தீட்சிதர்லாம் சத்தம் போடுறாங்க, நீ எப்படியேப்பட்டதில் பிறந்திருக்கிற? அவனா ஒரு பிச்சைக்கார மாதிரி இருக்கிறான், அவன் பின்னாடி போகிற சட்டை கிழிஞ்சு இருக்குது, அவன் சொன்னதுனால நீ பல்லக்கிலேருந்து இறங்குறிய, எப்படி வசைப்பாடுனாங்க யோசிச்சு பாருங்க. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது அவ்வளோ பெரிய இது. அதை தான் சொல்கிறாங்க, சதசத்து என்பது சத்தோடையும் சேர்ந்து கொள்ளும், அசத்தோடையும் சேர்ந்து கொள்ளும். ஆன்மா தன்னை உணரும், அவ்வளவுதான். இதுதான் நான், இவ்வளவுதான் எனக்கு, இவ்வளோ செஞ்சுருக்கானே. நான் இது வரைக்கும் கெட்டதே செஞ்சதில்லை, ஆனால் எனக்கு இப்படி ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கேன், அதுதான் விதிப்பயன். பல பிறப்புகள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, செய்த விதிப்பயன், அதுதான் சொல்கிறாங்க. அதனால தான் திருக்குறளில் ஒரே இயல் ஒரே அதிகாரமாக இருக்கும். ஊழியல், என்ற ஒரே அதிகாரம். முடிஞ்சால் அதை படித்து பாருங்கள். ஊழியல் அப்படிங்கிற ஒரு இயல்னு சொல்லிட்டாலே ஒரு 10 அதிகாரம் 30 அதிகாரம் 40 அதிகாரம் இருக்கணும் திருக்குறளில். ஆனால் ஒரு இயலில் ஒரே ஒரு அதிகாரம் மட்டும் இருக்கக்கூடியது ஊழியல்ல. என்பது அவ்வளோ பிரமாதமாக சொல்லியிருப்பார். அறம்தான், ஆனால் கடவுளை தாண்டி இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும்னு சொல்கிறப்ப அந்த படிநிலையில் ஊழை பற்றி, விதியை பற்றி சொல்கிறார். ஊழையும் உட்பக்கம் காண்பர். ஊழுங்கிறது தான் ரொம்ப, அதுதான் சித்தாந்தம். நம்ம திருக்குறளுக்கும் சித்தாந்தத்துக்கும் தொடர்பு அதுலேயும் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பார் 2 அடியில். அப்போ விதிப்படி தான் நமக்கு நடக்கும். இங்கே இறைவன் அருள் கூட்டியதுனால தான் இங்கே எத்தனை பேர் உட்காந்துருக்கும். இல்லைன்னா நம்ம கட்டாயம் சொல்ல போகிறது இல்லை, நான் வரப்போகிறது இல்லை. அதிலெல்லாம் போக போக நம்ம இதையே நினைக்கிறப்ப அதனுடைய பலன் நமக்கு என்னன்னு தெரியும். சித்தாந்தத்தை உணர்த்துவதே அதுதான். அப்போ சதசத்து என்பது சத்தினுளும் பொருந்தும், அசத்தினுளும் பொருந்தும். ஆன்மா தன்னையும் உணரும், அதுதான் ரொம்ப முக்கியம். எப்படிப்பா உணரும்? ஒரு மயக்கம் வந்தவன் சாப்பிட ரொம்ப பசியாக இருக்குது, அந்த பசியை போக்கிட்டா ஒரு நிம்மதி வரும் இல்லையா, அதான் திருவருள். ஒரு சாப்பாடு நல்ல திருப்தியாக சாப்பிட்டா அதான் திருவருள். அந்த திருப்தி எத்தனை நேரம் தான் இருக்கும்? அவரது உடல்நிலையை பொறுத்து கொஞ்ச நேரம். அந்த திருவருள் திரும்ப என்ன, அந்த ஆன்மா எதை தேடி ஓடுது? உலகச்சார்பை தேடி ஓடுது. பசி திரும்ப வருது, திரும்ப அறுசுவையை தேடி ஓடுது. அப்போ கருவிகளினுடைய உதவி நமக்கு தேவைப்படுது. இப்போ வாயில் வைக்கிறோம், சாப்பிட்றப்ப அந்த சுவை தெரியணும், அந்த ஐம்புல உணர்வும் சரி. அப்போ கருவிகள் உதவி செய்யுது, உலகச்சார்போட பெறும், பசி அடங்கிடுது. அப்போ திருவருள் வருதான். திரும்ப நமக்கு என்ன? அதுதான் மயக்கம். நமக்குள் இருக்கக்கூடிய மயக்கம்ங்கிறது அதுதான். அதிலிருந்து நம்ம விடுபட்டு வரணுமா? அதிலிருந்து விடுபட்டு வந்தாலே போதும். இதுலேருந்து அடுத்தடுத்த நூற்பாலம் விடுபட போகிறோம்னு அர்த்தம். ஒன்றொன்றாக விடுபட போகிறோமோ இல்லையோ, அதை படிக்கிறப்ப போகிற மாதிரியே தெரியும். பாவனை வேறு, அதான் கருட பாவனை. நம்ம இதில் திருவருட்பயனில் படிச்சிருப்பீங்க, கருட பாவனைன்னு சொல்கிற மாதிரி
அந்த அடுத்தடுத்த நூற்பாவை ஆழ்ந்து படிக்கிறப்ப அப்படியே போகிற மாதிரியே தெரியும் நமக்கு. இதெல்லாம் நீங்கிட்டோமா, இதெல்லாம் நீங்கிட்டோமா, இதெல்லாம் நீங்கிட்டோம் கேட்குறப்ப அப்படியே நல்லா இருக்கும். இதெல்லாம் நீங்கி போயாச்சா, அதுதான் சதசத்து. பருப்பொருளோடு சேர்ந்து பருப்பொருளாகவும் நுண்பொருளோடு சேர்ந்து நுண்பொருளாகவும். மெய்ஞானம் பொய்ஞானம்னு சொல்கிறாங்க, அதைத்தான். உண்மையானது மெய்ஞானம், பொய்ஞானம் அப்பா பார்க்குறதுக்கு எல்லாம் நல்லது மாதிரி தெரியுது, ஆனால் பொய் தான் நமக்கு எப்படி தெரியும், பிரகாசமாக தெரியும். மெய் என்னைக்குமே என்னவா தெரியாது, நல்லா தெரியாது. ஆனால் பொய் என்பது பிரகாசமாக தெரியும். அந்த பொய்க்கு தான் இழுத்துக்கிட்டே போகும். அதனால தான் சதசத்தை சொல்கிறப்ப அசத்துக்கு நிறைய உதாரணம் சொல்கிறது மாதிரி நமக்கு தெரியும். அப்போ நுண்பொருளோடு நாம் ஒன்றுவது மிக குறைவு. ஆனால் இத்தனை படிநிலைகளையும் தெரிந்து கொண்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்வோம், நுண்பொருளோடு சேருவோம். ஒன்னொன்னுத்தையும் விட போகிறோம். யாரின் வழியாக, வாய்த்து நல்ல குரு வாய்த்ததன் பின்னர், அவரது உபதேசத்தை கேட்டதன் பின்னர் கட்டாயம் நம்ம என்ன செஞ்சிருவோம், இந்த அசத்து நம்மை விட்டு விலகும். ஆணவமலம் விலகும், மாயாமலம் விலகும். சாதனவியல் முடிக்கிறப்ப இதெல்லாம் விலகி போயிடும். சாதனவியல் நீங்கள் இந்த 3 நூறுபா படிக்கிறப்ப ஆணவமலம் போயிடும், மாயாமலம் போயிடும் நம்மளை விட்டு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது தான் பயனியல். அப்போ சதசத்தானது சத்தோடையும் சேரும் அசத்தோடையும் சேரும். சேரும் என்று சொல்வதை விட அழுந்தி நிற்கும். சத்திலும் அழுந்தும் அசத்திலும் அழுந்தும். அதனால தான் அதற்கு பெயர் சதசத்து. பருப்பொருளாகவும் நுண்பொருளாகவும் இருப்பதோடு ஒன்று இருக்கும். மயக்கம் வருவது போல, பசி வருவது போல, உணவு தேடுவது போல, பசியினுடைய கொடுமை நீங்கியதும் ஒரு நிம்மதி கிடைக்கிறது மாதிரி திருவருளும் கிடைக்கும். மீண்டும் பசி எடுக்கும். உலகச்சார்போடு சேரும் இந்த ஆன்மாவாகிய சதசத்து. இது 2வது. 3வது தான் கடல் நீர் உப்பு. 3ம் எடுத்துக்காட்டு. அதான் அந்த மெய்ஞானம் தன்னில் விளையாது அசத்தால். கடல் நீர் உப்பு. கடல் என்பது பதி, நீர் என்பது உயிர் ஆன்மா, உப்பு என்பதுதான் பாசம். கடலுக்கும் உப்புக்கும் ஒரு காலம் சம்பந்தம் கிடையாது. நீருக்கும் உப்புக்கும் அசத்துக்கும் தான் தொடர்பு, உயிருக்கும் அசத்துக்கும். அதுபோல நீருக்கும் கடலுக்கும் தான் தொடர்பு, பதிக்கும் உயிருக்கும். அதுக்கு 2த்துக்கு மட்டும்தான் தொடர்பு இருக்குது. அப்ப இரண்டோடும் சேர்ந்து இரண்டிலும் அழுந்தி நிற்கும். இதுதான் எதனுடைய இயல்பு, சத சத்தினுடைய இயல்பு. இப்ப இந்த 7வது நூற்பாவில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? 3 கூறு. 3 கூறும் என்னன்னா சத்தினுடைய இயல்பு, அசத்தின் இயல்பு, சதசத்தின் இயல்பு. சத்துக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும்தான். என்ன செய்யாதது, எப்பொழுதும் எதை சார்ந்து இருக்காது, அசத்தை சாராது, விளங்காது, அனுபவிக்காது, நுகராது, எதுவுமே செய்யாது, சுட்டி அறியக்கூடியது கிடையாது. இருளில் அந்த இருள் தன்னுள் அடங்குவது போல அசத்து தன்னுள் அடங்கி நிற்கும். 2 அசத்து பேய்த்தேர்னு சொல்கிறது அதுதான். காணல் நீர் இருப்பது போல தெரியும், கிட்ட போய் பார்த்தா இருக்காது. எப்பா ஒரு நல்ல குரு கிடைச்சா அதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சுக்குவான்ப்பா, அந்த உயிரானது தெரிந்து கொள்ளும். அது வரைக்கும் அப்படிதான் இருக்கும். அதுதான் பொய்த்தேர்னு சொல்கிறது அதுதான். 3வது சதசத்து. 3 எடுத்துக்காட்டு. சதசத்து என்பது ஆன்மா, உயிர். அதுதான். அது எப்படிப்பட்டது, சத்தோடு சேர்ந்து இருக்கும், அசத்தோடு சேர்ந்து இருக்கும். சத்தையும் அறிந்து கொள்ளும், அசத்தையும் அறிந்து கொள்ளும், சத்தையும் விளங்கி கொள்ளும். அதான் சொல்ற, அறிவது வேறு, விளங்குவது. அசத்தையும் விளங்கி கொள்ளும். 3வதா இருக்கிறதான் ரொம்ப முக்கியம், அழுந்தி நிற்றல். அதுதான் உணருவது. மாம்பழத்தின் சுவையை உணருவது போல, பலாப்பழத்தின் சுவையை உணருவது போல சத்தையும் உணரும் உயிர், அசத்தையும் உணரும். அசத்தை கட்டாயம் உணர்வோம். இந்த நோய்வாய்ப்படுறப்ப தான் அந்த சுவை தெரியாது, சுகர் வந்துட்டுனா தெரியாது, மற்றதெல்லாமே தவிர உலக சார்பு நம்ம முதல்ல நல்லா பிடிச்சிப்போம். அதனால தான் நன்றி சொல்லுவோமா, பின்னாடி எப்படி நன்றி சொல்லுவோமா, பின்னாடி இருக்கிறதெல்லாம் இப்பயே சொல்கிறேன், எப்படி நன்றி சொல்லுவோமா, அப்பா நான் உலக சார்போடு இருக்கிறப்ப அப்பயும் இன்பத்தை தர்றேன், நான் உன்னோட சேர்ந்து இருக்கிறேன் பாரு, இப்பயும் இன்பத்தை தர்றியே, உனக்கு நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதை நாம் உணரும்போது தான் சொல்லுவோம். இப்போ நான் சாதாரணமாக அந்த மாம்பழத்தின் சுவையை நானே உணர்றதான் நினச்சிக்கிறேன். நானா உணர்றேன், உயிரும் உணர்வது இல்லைன்னு வரும். அது யாரு தான் உணர வைக்கிறா, உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய பதி. அதை நானா உணர்ந்ததான் நினச்சிக்கிட்டேன். இப்பயும் நான் தான் என்ன சொல்கிறேன், நான் தான் சுவையை உணர்வதாக.
ஆன்மாவையே பதிஞானம் தான் உணர வைக்கும். இல்லைன்னா அது என்ன பண்ணாத, ஆன்மா ஒரு காலம் அதை உணராது. அப்பயும் நம்ம ஒரு வார்த்தை இன்னும் கொஞ்சம் மேலே போய் தான் சொல்றோம். அனுபவிப்பவன் அனுபவிக்கக்கூடிய பொருள் இதை எல்லாத்தையும் விட்டுணுமா, எல்லாமே அவனோடதுன்னு நினைக்கணுமா, எல்லாமே அவனோடது. இப்போ நம்ம என்ன உயிர் தான் அனுபவிக்க, உயிரும் அனுபவிக்கவில்லை. உயிரை அனுபவிக்க செய்பவன் யாரு? அவ்வளவுதான். இறைவனால்தான் நம்ம அத்தனையுமே அனுபவிக்கிறோம். அப்பா நான் உலகத்தோடு ஒட்டி இருக்கிறப்பயும் எனக்கு இன்பத்தை தந்த அருணகிரிநாதரை மாதிரி ஒரு 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 எடுத்துக்காட்டு நம்ம சொல்ல முடியுமா? அப்பா அந்த படம் நான் ஒரு விளங்காத வயதில் பார்த்தேன். இப்போ அந்த படத்தோட ஒவ்வொரு சீனையும் யோசிச்சு பார்க்குறேன். எப்படிப்பட்ட ஒருவர் எப்படி மாறி இருக்கிறாரு பாருங்க. அதை விட ஒரு மிகப்பெரிய உதாரணம் தேவையே கிடையாது. பெண்கள் மீது எப்படி ஒரு மையல் கொண்டு மோசம் நம்ம இந்த வார்த்தை சொல்லுவோம். அப்படியேப்பட்டவருக்கு இறையொருள் கிடைக்கிறது இல்லையா? எப்படி யோசிச்சு பாருங்க. இன்னும் ஒரு ஒரு 2-3 நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்தவர் தான், உலகத்தில் வாழ்ந்தவர். இதெல்லாம் சிலிர்க்கக்கூடிய செய்தி இல்லையா? இதுதான் இறையருள். இப்போ நம்ம சுந்தரரை படிக்கிறோம் இல்லையா? மேலே போயிட்டாரு, திரும்ப இங்கே ரிட்டன் வர்றாரு, வந்து இத்தனையும் அனுபவிக்கிறாரு. பறவையார் கண்ணு போகுது, கண்ணு போன கேட்ட உடனே பணம் கொடுக்குறாரு பாருங்க. எனக்கு சுந்தரரை பார்த்து பல இடங்களில் அனுபவிச்சு படிச்சிருக்கேன். ஒவ்வொரு இடத்துல எப்படி அனுபவிச்சு படிச்சிருக்கேன். கேட்ட இடத்துலலாம் பொண்ணு கொடுத்துருக்குறியப்பா, அது ஆதாரம் இருக்கு பாட்டுக்குள்ளரு. இந்த கமலாலயத்தில் வந்து தேடுறாரு பொண்ணு, அடே மனைவி நக்கலாக பேசுகிறாங்க. இங்கெல்லாம் உனக்கு பொண்ணு கிடைக்குமா? அங்கே போட்டாராம், மணிமுத்தாரில் போட்டாங்களாம், இங்கே வந்து தேடுறாங்க. எங்கே கிடைக்கும்? முதலில் படிப்பவர் அப்படி தான் படிப்பாங்க. ஆனால் அதையே ஒன்றி படிக்கிறப்ப தான் அதனுடைய உண்மை உணர்வு அத்தனையும் நமக்கு புரியும். அப்போ அந்த 7வது பாட்டு பாடுறாரு இல்லையா? என்ன சொல்லி பாடுவாருன்னா, அப்பா எனக்கு இப்படி நான் உனக்கு சொன்னனே, இப்படி வந்துருச்சுதே, எனக்கு கொடுத்துறேன் பாரு. பவுனு குறைஞ்சி வரும். உடனே அடுத்த பாட்டை பாடுவார், நல்ல பவுன் வரும். சுத்த 916 நம்ம சொல்கிறோம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. கேட்ட மிடவில்ல செங்கல்ல தலையில் வச்சு படுத்து தூங்குறாரு. பணம் வேணும் கேட்ட உடனே என்னவா மாறுது? அப்பா அப்பர் பாவம் இந்த தள்ளாடுற வயதுல என்னென்ன துன்பங்கள், என்னென்ன துன்பங்கள். அப்பன் நீ, அம்மை நீ, மாமன் நீ, மாய். அதுதான் இந்த முதல் இது சத்துக்கு எடுத்துக்காட்டு பாட்டு. நினைவுக்கு உடனே எனக்கு வரல. சத்துக்கு இயல்பினுடைய ஒரு எடுத்துக்காட்டு பாட்டுன்னா அந்த பாட்டு தான். அப்பனும் நீ, அப்பா நீ தான்டா இருக்கிற, அம்மா நீ தான்ப்பா, எல்லாமே நீதான். சத்துக்கு அது அசத்துன்னு அறியக்கூடியதே இல்லை. மாமன் நீ, மாமை நீ, அழகு பார்க்குற அழகெல்லாம் நீ பா, எல்லா ஊரும் நீ தான், ஒரு ஊரும் நீ, பார்க்குறதெல்லாம் நீ தான். அதெல்லாம் எப்படி நம்ம சொல்றது? அதுதான் அதுதான் அந்த இறைய அடியவர்களை நம்ம அவர்களுடைய அனுபவத்தை நம்ம படித்தாலே போதும். ஓ இப்படிலாம் இருக்குதா? அப்போ நம்ம சித்தாந்தத்தோடு ஒப்பிட்டதை பார்க்கணும். ஒவ்வொரு முறையும் போகிறப்ப நம்ம ஒரு 12 நூற்பாவில் அந்த அந்த அடியவர்களுடைய அத்தனையும் நம்ம படிச்சுட்டா எல்லாத்தையும் பொருத்தி பார்க்கலாம். எல்லாமே அதுக்கு பொருத்தமாக வருது. பொருத்தமாக வரணும்னு யாரும் உட்காந்து எழுதுறதில்லை. ஆனால் அனைத்தும் பொருத்தமாக இருக்கு. அப்பர் சுவாமிகளுக்கு எவ்வளவு ஒரு துயரம். 3 வயதில் ஞானசம்பந்தர் கிடைச்சிருது. மாணிக்க வாசகர் எப்படி சொல்லனா துயர். இதெல்லாம் தான் நமக்கு ஒரு அனுபவம். நம்ம ஒரு நாள் பிரதோஷத்துக்கு போயிட்டு, ஐயோ நான் போனேன், எனக்கு ஒன்றுமே கிடைக்கல, அடுத்த பிரதோஷத்துக்கு என்ன பண்ணுறது கிடையாது, போகிறது இல்லை, நான் போய் சாமியை கும்பிட்டேன், என்ன ஆகுதுன்னு. அதுதான் தவறு. அப்போ முன்னாடி அடியவர்களினுடைய ஒவ்வொன்றுத்தையும் நம்ம பார்க்கணும். அப்பர் வாங்காத அடிகள் கிடையாது. அம்மாவை இழந்து, அப்பாவை இழந்து, அக்காவினுடைய கணவர் இல்லாமல் அக்கா நமக்காகவே வாழ்ந்தாங்க இல்லையா? சைவத்திலிருந்து சமணம், இந்த கடவுள் எனக்கு கை கொடுக்கலப்பா அப்படின்னு உடனே சமணத்துக்கு மாறுறாரு. அங்கே நல்லா சுகபோகமாக இருக்கிறாரு. சுகபோகமாக இருந்து எல்லாத்தையும் உணர்ந்த பின்பு இந்த வயிற்று வலியோடு சைவத்திற்கு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. எல்லா இடத்துலையுமே சரி, எல்லா இடத்துலையுமே இந்த தீராத குற்றாயினாறு விளக்குகளில் எப்படி பாடுறாரு பாருங்க. உடனே சமணத்திலேருந்து சைவத்துக்கு மாறுறாரு. இப்போ நம்மளாம் இருந்தால் என்ன செய்வோம்? அவ்வளோ ஒரு அரசனை எதிர்த்து நிற்போமா? நிற்க மாட்டோம். அடுத்த நிமிஷமே என்ன பண்ணிடுவான்? நமக்கு நல்ல பதவி இருக்குதுப்பா, நல்ல பட்டம் கொடுத்துருக்குறாங்க, எதுக்கு தேவையில்லாமல் இங்கேருந்து இங்கே மாறி நல்ல சுகபோகமாக இருந்துட்டு போகலாமேன்னுட்டு போய் கடலில் தள்ளுறாங்க. சுண்ணாம்பு நீற்றறையில் இருக்கிறாரு. அதைத்தான் அடுத்ததில் நம்ம பார்க்க போகிறோம். எதில் தள்ளுனாலும் அந்த துன்பம் அவனுக்கு எதுவுமே தெரியாது. எப்போ திருவருளையே நினைத்து பரம்பொருளை மட்டுமே நினைக்கும் பொழுது நெருப்பு நமக்கு தெரியாது. எந்த துன்பம், அதுதான் அப்பர்.
கட்டின தூக்கி கடல்ல போட்டாலும் நான் என்னதான் சொல்லுவேன், நமச்சிவாய என்னப்பா சொல்லுவேன். நம்ம ஏதாவது நம்ம யோசிச்சு பாருங்க. அப்படியெல்லாம் நம்ம அப்பெல்லாம் என்ன செய்யணும், நம்ம பொருத்தி பார்க்கணும். நம்ம எப்படி இருக்கிறோம், ஒரு சின்ன இதுக்கே நம்ம வெளில வந்துடும்ல. இந்த அருளாளர்களை அதுக்கு தான் படிக்கணும். எல்லாம் நீ எல்லாம் நீ எல்லாம் நீ பார்க்கறது அத்தனையும் நீ தான்ப்பா. இது எல்லாமே சாதனவியல்ல பார்க்க போறோம். சத்தினுடைய இயல்பு, அசத்தினுடைய இயல்பு, சதசத்தினுடைய இயல்பு. எவ்வளோ பெரிய இது. அம்பலவான தேசிகர் 7வது பட்டம் தர்மபுரத்தில். இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். மன்னம்பந்தல்ன்ற இடம் இங்கே இருக்குது. இங்கே நிறைய பேர் சிதம்பரத்துலேருந்து வந்ததுன்னா மன்னம்பந்தல் தெரியும். ஏவிசி காலேஜ் அதுக்கு தர்மபுரத்துக்கு பக்கத்திலேயே. அப்போ தஞ்சாவூர் மன்னர் ஒருத்தர் வர்றாரு. இரவு நேரம் குதிரை பயணம். இப்போ இருக்க மாதிரி பைபாஸ்லாம் கிடையாது இல்லையா. இரவு நேரம் இந்த டென்ட்டு மாதிரி கட்டி ஒரு இடத்துல தங்கிடுறாரு. அப்போ தர்மபுரத்தில் இருக்கக்கூடிய குருஞான சம்பந்தருக்கு கோயில் இருக்கும். எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்க ஒன்று தான். என்னுடைய உதவி தேவைப்படுது பார்த்தீங்களா. அதுதான் இன்னும் நம்ம உலக சார்பிலேயே நிற்கிறோம். சரி, அப்போ அந்த குருஞான சம்பந்தருக்கு மணி அடிக்குது. இவர் உடனே என்ன பண்ணுறாரு, அசதியில் படுத்தவர் ஏந்திரிச்சு நின்று சாமியை கும்பிட்டுறாரு. சிவன் கோவில் நினச்சி. கூட போன சேவகர்கள் மந்திரிகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சிரிச்சிடுறாங்க. டக்குன்னு சிரிச்சிடுறாங்க. இவருக்கு கோபம் வந்துடுது. மன்னன் இல்லையா, மன்னனை பார்த்து சிரித்தா யாருக்கு தான் கோபம் வராது. அதுவும் சேவகர்கள் சிரிக்கிறாங்க, மந்திரிகள் எல்லாம் சிரிக்கிறாங்க. என்ன ஏன் அப்படின்னு கேட்குறாப்புல. கோபத்தோடு கேட்குறாங்க. ராஜா, இந்த மணி அடித்தது சிவன் கோயிலில் கிடையாது, ஒருவருடைய சமாதி. சமாதிக்கு ஒரு கோயில் கட்டியிருக்கிறாங்க. அது இரவு நேர பூஜை எப்பயுமே நடக்கும். அந்த பூஜைக்கு மணி அடிக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணிவிட்டீங்க, அது தெரியாமல் கோயிலில் அடிக்குதுன்னு நினச்சி சாமியை கும்பிட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டும் சிரிச்சிட்றாங்க. இவருக்கு என்ன பண்ணிட்டு கோபம் அதிகமாகிடுச்சு. மன்னம்பந்தன்லேருந்து தருமபுரம் ஒரு 2 கிலோமீட்டர் கூட கிடையாது, பக்கம், ரொம்ப பக்கம். உடனே குதிரையை எடு அப்படின்றாரு. சேவகர்கள் எல்லாரையும் கூப்பிட்றாரு. இது கதை கிடையாது, உண்மை. ஏன்னா கதை நினச்சிக்க கூடாதுன்றதுனால குதிரையை எடுங்க போகலாம் அப்படிங்கிறாரு. சேவகர்கள் எல்லாம் வர்றாங்க. அந்த மன்னனுக்கு கோபம் அடங்கவே இல்லை. முதல்ல அதெல்லாம் இடித்து தள்ளுன்றாரு. யார் என்ன எதுவுமே கேட்கவே இல்லை. இப்போயே நீங்கள் போனீங்கன்னா உள்ளர போனதும் இருக்கும். கோயிலுக்கு போயிருப்பீங்களே, தர்மபுரம் கோயிலுக்கு போயிருப்பீங்க. அந்த அந்த கட்டடத்தெல்லாம் இடித்து தள்ளிடுறாங்க. கோயிலை இடித்து தள்ளுறாங்க. இடித்து தள்ளுனதும் அப்போ இருக்கக்கூடிய அம்பலவான தேசிகர் உறக்கத்தில் இருந்து எழுந்தரிக்கிறாரு. என்ன சத்தம் அப்படின்னு கேட்குறாரு. இது மாதிரி இடிக்கிறாங்க கோயிலை. யார் என்ன அப்படின்னு கேட்குறதுக்குள்ளேயே மன்னன் இல்லையா. இப்போ எப்படி நம்ம பெரிய பதவியில் நாட்டை ஆள்றாங்களோ அது மாதிரி ஒன்றுமே சொல்ல முடியல. இப்போ சிவாயை நம்ம சொல்லிட்டு விளக்கம் கொடுக்க பார்க்குறாரு. எதுக்கும் விளக்கம் கொடுக்குற மாதிரி தெரியல. ஒரு மந்திரம் மோதி முடித்ததுக்கப்புறம் மன்னனுக்கு கண்ணு போயிடுது. கண்ணு அம்பலவான தேசிகர் இப்படி செய்யக்கூடாதுன்னு என்ன ஏதுன்னு வந்து மடாதிபதியை பார்க்க வர்றாரு. அப்புறம் விவரமெல்லாம் சொல்கிறார். அப்பா, முதல்ல இந்த மடத்தை தோற்றுவித்தவர், அவருக்கு கோயில் கட்டுறது வழக்கம், அவர் எப்பேற்பட்டவர்னு அவருடைய பெருமையெல்லாம் சொல்லி, அப்போ எனக்கு கண்ணு போயிடுச்சுதே அப்படின்னதும் நான் செய்தது தவறு, அவருடைய பெருமையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் செய்தது தவறு, மன்னிச்சுக்குங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் அம்பலவான தேசிகர் மீண்டும் இறைவனிடம் வேண்டி, குருவிடம் வேண்டி, பதிகம் பாடி, மந்திரம் சொல்லி கண் திரும்ப கிடைக்கிறது. அப்போ அவர் பல சொத்துக்களை எழுதி கொடுக்குறாரு. நீங்கள் இன்னமும் பார்த்தீங்கன்னா தர்மபுரத்துக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கும். நான் தெரியாமல் தவறு செஞ்சுட்டேன். மன்னன் தங்கி இருந்த இடத்திற்கு பெயர் தான் மன்னம் பந்தல். மன்னம் பந்தல் போட்டு தங்கியிருந்ததுனால அவருக்கு பேர். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறீங்க, தர்மபுரத்தில் படித்ததுனால சொல்கிறீங்களா? இல்லை, இப்பெல்லாம் இருக்குன்றதை தெரிந்து கொள்ள வேண்டும். பல பேர் என்ன செய்வாங்க, சும்மா கதை, கண்ணு போச்சா வந்து தான், அது உணராதவர்களுக்கு. இதெல்லாம் வரலாறு. அந்த இறை அருளோடு திருவருளோடு அழுந்தி நிற்க முடியும்னு புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும்தான் அதை புரிஞ்சுக்க முடியும்.
இல்லை என்றால் இதை கதையாகத்தான் நினைப்பாங்க. சும்மா இதெல்லாம் உடனே அதெல்லாம் சீர் செய்கிறார். இடித்த கட்டிடத்தை சீர் செய்கிறார். நிறைய சொத்துக்களை எழுதி கொடுக்கிறார். மடத்துக்கு நான் கொடுக்குறேன், தெரியாமல் தவறு செய்து விட்டேன், கண்ணீர் விட்டு அழுகிறார். இப்போ நம்ம இந்த வரலாறெல்லாம் படிக்கணும், நிறைய இருக்குது. நான் ஒரே ஒரு உதாரணம் தான் சொன்னேன். போன முறையே கேட்டாங்க இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா சொல்லுங்களேன்னு. அதை சொன்னால் எடுத்த வந்த வகுப்பு போயிடும். அதனால் நேரம் கிடைக்கிறப்ப ஏதாவது 1 2 சொல்கிறேன். அதே மாதிரி தான் திருவாவடுதுறையாக இருக்கட்டும், தருமபுரமாக இருக்கட்டும், தெற்கு பக்கம் அந்த மடத்தினுடைய சைவத்தினுடைய பெருமை நிறைய தெரியல. இப்போ சொல்லலை, நான் ஒரு 13 நூற்றாண்டு முன்னாடி சொல்கிறேன். நான் ஆரம்பித்த காலகட்டத்தில் அப்போ என்ன ஆயிடுச்சுது, இங்கேருந்து புறப்படுறாங்க அந்த மடாதிபதிகள் எல்லாம். புறப்பட்டு குதிரையிலேயோ இதுலேயோ போக வேண்டியது. குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய அருப்புக்கோட்டையை தாண்டி போகிறப்ப ஒரு இடத்துல இப்பயுமே மடாதிபதிகள் சாப்பிட்ட உணவை மிச்சம் வைப்பார். மிச்சம்னா அது மிச்சம் கிடையாது, தனியாக இருக்கும், அதை தான் சாப்பிடுவாங்க எல்லாருமே. அப்போ ஒரு பெண்மணி வர்றாங்க, அங்கே தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. எனக்கு குழந்தை பல வருடமாக இல்லை அப்படின்னதும், எனக்கு நீங்கள் சாப்பிட்ட மிச்ச சோறு எனக்கு வேணும்னு சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. சாப்பாடு இல்லை. கடைசியாக பார்த்தா ஒரு 2 3 பருக்க விழுந்து இருக்கும். அது இன்னும் சுத்தம் செய்யாமல் இருந்தது. இதுதான் இருக்குது அப்படின்னு சொன்னதும், போதும் எனக்கு அப்படின்னு வாங்கி சாப்பிட்றாங்க. உடனேயே அடுத்த வருடத்திலேயே குழந்தை பிறந்து அந்த மடாதிபதியினுடைய பெயரையே வைக்கிறாங்க. இப்போ இதையெல்லாம் என்னன்னு சொல்கிறதுன்னா, இறையருள் அணைந்தோர் தன்மைன்னு நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா. இப்போ இது மாதிரி இருக்கக்கூடிய உண்மை வரலாற்றை இப்போ இந்த சித்தாந்தம் போல, பெரிய புராணத்தை படிப்பது போல, 12 திருமுறை முழுக்க படிப்பது போல, முற்றோதல் செய்வது போல, இப்படிப்பட்ட வரலாறுகளை நாம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால என்ன, இப்போ படித்தோம் இல்லையா, சதசத்து அறியும் விளங்கும் அழுந்து நிற்கும்னு சொன்னோம் இல்லையா. அங்கே தான் வந்து முடிக்க போகிறேன், எங்கேயோ போய் முடிக்க போகிறேன்னு நினைக்காதீங்க. சும்மா வந்து கதை சொல்லிட்டு அப்படி இல்லை. அறிந்து கொள்ள வேண்டும், விளங்கி கொள்ள வேண்டும், அதிலே அழுந்தி நிற்க வேண்டும். ஏன்னா நம்ம எது செஞ்சாலும் நான் உடனே என்ன கேட்குறோம், இதனால் என்ன பலன், 10 நாள் போகிறதுனால என்ன பலன், மக்கள் டெய்லி கோயிலுக்கு போகலாம், கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். எதையோ ஒரு மனித மனம் என்ன தான் செய்யும், பலன் தான். என்ன செஞ்சோமோ அதுக்கு இமீடியட்டாக ஏதோ ஒன்று கேட்போம். அது வேணான்னு சொல்கிறதுக்கெல்லாம் பக்குவம் வரணும். அதைத்தான் நான் இப்போ சொல்கிறேன். எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், இதையெல்லாம் படிக்கிறப்ப உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் கிடைக்குது, புத்தகமாகவும் கிடைக்குது. நீங்கள் போனீங்கன்னா அந்த வரலாறுலாம் சொல்லுவாங்க. அதை நான் அப்படியே கேட்டு கேட்டு பழகிறதால இப்போ பொருத்தி பார்க்குறேன். அதை நான் படித்து அறிந்து கொண்டேன், நான் விளங்கிக்கிறேன். இப்போ சமீப காலமாக என்ன பண்ணுறேன்னா விளங்கிக்கிறேன். ஒவ்வொருத்தரையுமே நான் அதில் முதல் சிலிர்த்து அழுது பார்த்தது அருணகிரிநாதரை தான். எப்படி இருந்த ஒரு மனிதனை எப்படி ஒரு இறையருள் இருந்தால் எப்படி மாற்றிருக்கும், எப்படி ஒரு சிற்றின்பத்தை நோக்கி சென்ற மோசமாக, அதுதான் அடைமொழி கொடுத்து சொல்லணும்னா மிக 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 மோசமாக தன் கட்டிய மனைவியிடம் தன் தமக்கையிடம் காசு கேட்குறாரு. குஷ்ட நோய் வருது. எப்படியேப்பட்ட நோய் வர்றவர் ஏதோ ஒரு குரு உபதேசம் கேட்க, புரிந்து கொள்ள, ஏதோ ஒன்று உணர, குருவே வரல, அவர் தான் விஞ்ஞான கலர். குருவே வரல, ஆனால் அவருக்கே எல்லாமே புரிஞ்சிருச்சுப்பா, பக்குவம் வந்துருச்சுப்பா. எப்படி, அவர் தான் விஞ்ஞான கலர். ஆணவம் மட்டும் இருக்கும், மற்றதெல்லாம் இருக்காது. மாயாமலம் இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்போ அவருக்கு குரு உபதேசம்லாம் தேவையில்லை. அப்போ அப்படிப்பட்ட வரலாறு இருக்கு. அது நம்ம அருளாளர்களினுடைய வாழ்க்கை வரலாறை முழுவதும் தக்க சான்றோடு இருக்கிறது தான் சொல்லணும். சும்மா கதை சொல்கிறதெல்லாம் இல்லை. தக்க சான்றோடு உள்ள வரலாற்றை நம்ம படித்தோம்னாலே இருக்குப்பா அப்படின்றது நம் உணர்வு வெளிப்படும் நமக்குள்ளேயே. ஆமாம் இருக்குப்பா. சொல்லுங்கம்மா. விரும்புவேன், சொல்லி கொடுக்கணும்னு விரும்ப மாட்டேன்.
ஏன்னா ஒரு சில செய்திகளை சொல்லக்கூடாது, அனுபவிக்கணும்னு நான் நினைப்பேன். இதெல்லாம் அனுபவிக்கணும். ஆனால் திருவருள் பாருங்க, ஒவ்வொரு முறையுமே சரி, போகணும் எடுக்கணும்ன்றப்ப இதுதான் எனக்கு திருவருள். உனக்கு தெரிந்ததை நீ சொல்லி தான் கொடுக்கணும். நம்ம மட்டும் தெரிந்து கொண்டதை வைத்து கொள்ளாமல் பிறருக்கு சொல்லணும். மாணிக்க வாசகர் அப்படிதான். எப்படி ஒரு அமைச்சராக இருந்து அதெல்லாம் திருவாசகத்தினுடைய உரை நம்ம சாகர வரைக்கும் படித்தாலுமே இன்னும் விளக்கம் அதிகமாக தான் போகும் போல இருக்கு. தினம்தோறும் திருவாசகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதிகத்தை படிச்சுக்கிட்டே இருந்தாலும் அதற்குரிய விளக்கம் வேறு 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 விதமாக, இன்னும் மேலே வேறு விதமாகனா நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கூடாது, இன்னும் மேலே, இன்னும் இதற்கு பொருள், இதற்கு மேலே பொருள், இதற்கு மேலே பொருள் போய்கிட்டே இருக்கு. இதை 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 துய்ப்பதற்கே நமக்கு இந்த பிறப்பு போதாது. இதை துய்ப்பதற்கே நமக்கு இந்த பிறப்பு போதவே போதாது. அதைத்தான் சொல்லுவாங்க, முற்றோதல் போயிட்டா எல்லாமே முடிஞ்சிடுதா, பொருளோடு படிக்க வேண்டும். அதனால் முற்றோதல் தவறுன்னு இங்கே நான் சொல்ல வரல. நம்ம படிக்கக்கூடிய பதிகத்தை பொருள் புரிந்து அதனோடு ஒன்றி படிக்கணும். ஒரு பதிகம் படித்தாலும் போதும், பொருள் புரிந்து அதோடு ஒன்றி படிங்க. அப்படிதான் இந்த அப்பண்ணி, அம்மைனி, மாமண்ணி, மாமினி, பார்க்குற எல்லாமே நீ தாண்டா, வேறு எதுவுமே இல்லை. நான் என்ன பார்க்குறேன், சும்மா நம்ம சொல்லுவோம் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான், அது வார்த்தையாக அறிந்து கொள்வது மட்டுமல்லாமல் விளங்கி கொள்ள வேண்டும், அழுந்தி நிற்க வேண்டும். ஃபேனா இதுவும் சிவம்தான், எல்லாமே சிவம்தான் அப்படின்னு நம்ம பதிதான் யோசிக்கணும். அப்படி நம்ம மனதை தயார்படுத்தி பக்குவ நிலைக்கு வர வேண்டும். அப்போ இறுதியாக வந்துடுவோம். 7வது நூற்பா. இரண்டையும் திறனையும் சார்ந்து நிற்கும் எது? சதசத்து. சத்து ஒரு காலம் அசத்தை விளங்காது அனுபவிக்காது, அசத்து ஒரு காலம் அறிவற்றது, அதனால் சத்தை உணராது அனுபவிக்காது. ஆனால் சதசத்து சத்தையும் அறியும் அசத்தையும் அறியும், சத்தையும் விளங்கி கொள்ளும் அசத்தையும் விளங்கி கொள்ளும், சத்திலும் அழுந்தி நிற்கும் அசத்திலும் அழுந்தி நிற்கும். இதுக்கு தான் 3 எடுத்துக்காட்டு பார்த்தோம். அருவம் உருவம்ங்கிறது ஒன்று பார்த்தோம், மாயத்தேர் என்பதை பார்த்தோம். அதற்கடுத்து கடைசியாக வந்து கடல், நீர், உப்பு. கடல் என்பது பதியாகவும், நீர் என்பது உயிராகவும், உப்பு என்பது அசத்தாகவும் இருப்பது. நீர் ஒரு நாளும் ரெண்டுத்தையும் விட்டு போகாது, பாசத்தோடையும் சேர்ந்து நிற்கும், அதாவது உப்போடையும் சேர்ந்து நிற்கும், கடலோடையும் சேர்ந்து நிற்கும். ஆனால் கடல் ஒரு நாளும் உப்போடு சேர்ந்து நிற்காது, அதுபோல உப்பு ஒரு நாளும் கடலோடு சேர்ந்து நிற்காது. இதுதான் சதசத்தினுடைய இயல்பு. அடுத்த வகுப்பை சிந்திப்போம். நான் தான் இனிமே இந்த 2 நாள் யார் மட்டும்தான், நான் மட்டும்தான், வேற வழியே இல்லை, போய் கேட்டு தான் ஆகணும். ஓடவும் முடியாதீங்க, இங்கே கதவை சாத்த சொல்லிடுவேன் நான். அதனால சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம 8வது நூற்பாவை சிந்திப்போம்.